கலனியப்பூடவள் பொறி கப்பியகரி முகன் அழிவே கற்றிடும் அடி அவர் புத்தியில் நுழைவவர் கற்பகம வினைகளிலேகும் மதியமும் வைத்திடும் மரண் மகன் மற்பொரு திரள் போய மலையானே மத்தள வைரனை உத்தரை புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே முத்தமிழடைவிலே முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசதாச்சுவனுரை ரதம் வச்சது கொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைமாகி அற்புறமகளுட அச்சிறுமுருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தாய் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவி தீத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமர மறைநாயகனே ஒளியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணிந்த பேரான் நடி போற்றி வாழி திருநாவலூர் வெண்தொண்டர் பதம் போற்றி ஓடி வழி திருவாதவரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி போலுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருவாசகத்தில் சிவபுராணத்தில் இன்று நிறைவு பகுதியாக எப்படியாவது இன்னைக்கு முடிச்சிடணும் முடிவு பண்ணியாச்சு. 5 வரைக்கும் கூட போகவே முடியாது. இன்னைக்கு எப்படியாவது இன்னைக்கு நிறைவு செஞ்சிடும். அதுக்கு திருவருள் தான் கொட்டிக்கிட்டேன். சரி, திருவருளும் அடியாரலும் கொட்டிக்கிட்டேன். சரி, இப்போ நீங்கள் சொன்ன கருத்து வந்து என்னன்னா, மீளா அடிமை உமைக்கு ஆளாய் பிறரை வேண்டாது, அதை நாங்கள் பாடலாமா? கடைசி வாழ்ந்து போதீரேன்னு சொல்றாங்க, அது நாங்கள் பாடலாமான்னு கேட்குறோம். சுந்தரம் சுவாமிகள் பாடிய பாட்டு யாருடைய பாட்டு? சாமி உள்ளது பாட வச்சது. அப்ப சாமி உள்ளது பாட வச்சு அப்ப நம்ம பாடணும் வேண்டாமா? கண்டிப்பா பாடணும், எதையுமே விடக்கூடாது. நேற்று ஒருத்தவங்க சொற்பொழி முடியதான் ஒன்று கேட்டாங்க. அந்த அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மைய பெருநெறிய தென்னன் தேற்றி தென்னன் உடல் உற்று அப்படின்னதும், அந்த தென்னன் பாண்டிய மன்னன் சொல்லி அந்த நேரத்துல எங்க பேரை சொல்லி அதை நாங்கள் சொல்லலாமா? எங்களுக்கு நோய் குணமாயிருமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்லாம் சொல்லக்கூடாது. திருமுறையில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம், அந்த இடத்துல ஞானசம்பந்த பெருமான் தென்னன் ஆகிய பாண்டிய மன்னன் சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல அதை எடுத்துட்டு நம்ம பேரை போட்டான். அது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரெண்டாவது, அந்த தென்னன் ஆகிய கூன் பாண்டிய மன்னன் ஒரு நாயனராகவே திகழ்ந்தார். நின்றசை நெடுமாறன் நாயனராக திகழ்ந்தார். நம்ம அந்த லிஸ்ட்லயே இருக்கோம். யோசிச்சு பாருங்க. நம்ம பேரெல்லாம் அப்படி போடக்கூடாது. திருமுறைகளில் ஒவ்வொரு எழுத்தும் மந்திரங்கள். அதனால திருமுறைகள் உள்ளதை நான் கொஞ்சம் கூட்டி பேசிக்கிறேன், குறைச்சி சொல்லிக்கிறேன் அப்படின்னு இதில் சொல்ல முடியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல திருவாசகம் முற்றோதல் பண்ணுறேன்ட்டு அந்த வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனி செய்து அதை தலைவீதி கிடப்பேனே இணைப்பெருதும் ஆண்டு கொண்டியன் பிறப்பெருத்த இணையிலே அனைத்துலகம் தொழுந்தில்லை அம்பலத்தை கண்டேனே சிவ சிவன் சேர்த்துக்கிறாங்க. அப்படி அப்படி அது சேர்க்கக்கூடாது. அது எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. அது என்ன பாட்டு? இந்திரிய வயமயங்கி பிறப்பதற்கு காரணமா அந்தரமே தீர்ந்து போய் அருநரகில் வீழ்வேற்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவ சிவ அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. எக்ஸ்ட்ரா நம்ம புதுசா வந்து எதையுமே செய்யக்கூடாது. திருமுறைகளை என்ன இருக்கோ அப்படியே நம்ம பாடணும். நீங்க அந்த பாட்டுல என்ன சொல்றாரு? வாழ்ந்து போதீரே அப்படின்னு சுந்தரம் சாமி சொல்றாருங்க அப்படின்னு சொல்றீங்க. சுந்தரம் சாமியில் யாருக்காக பாடுறாரு? எல்லாமே நமக்காக தான் பாடுறாரு. எல்லாமே அவருக்காக கிடையாது. பொன்பொருள்லாம் அவருக்காக கேட்டாரு. நம் போன்ற அன்பத்தெல்லாம் பாடி பெருமாண்டிருந்து வாங்க வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு திருக்கோயிலா போய் பொன்பொருள் கேட்டாங்க. ஒரு இடத்துல அரிசியை வர வச்சாரு. அது நெல் மலையாக கொண்டு வந்து திருவாரூர் முழுக்க எல்லா வீட்டுக்கு முன்னாடி ஒரு நெல் மலை இருக்கு. இப்ப நம்ம வீட்டு பெண்கள் எடுத்து விட்டுருவாங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி நெல் எவ்வளவு தொட்டைங்க
நீங்க கெட்டீங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி நெல்மலையா இருக்கு, யாரும் கையை வைக்கக்கூடாது அப்படிமோ நம்மலாம். ஆனா பறவைநாச்சியார் என்ன செஞ்சாங்க, அவங்கவுங்க வீட்டு முன்னாடி உள்ள நெல்மலையை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா எவ்வளவு பெரிய சிறப்பு. சாமி நிறைய நமக்காக பதியம் பாயிருக்கு. அதுல இந்த பாட்டுல என்ன சொல்ற, மீளாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளாதி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார்கள் அல்லல் சொன்ன வாழாங்கிருப்பி திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. சாமி, இந்த அடியார்கள்லாம் அல்லல சொல்றதுக்கு முன்னாடியே நீ தீக்கணும். அப்படி சொல்லி நீ தீக்கலனா நீங்க இந்த திருவாரூர்ல வாழ்ந்துட்டு போ சாமி அவங்க. அதுதானே சொல்றாரு, ஆளாயிருக்கும் அடியார்த்தங்கள் அல்லல் சொன்னதால் அவங்க துன்பத்தை சொல்றதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிடணும், அவங்க துன்பத்தை தொலைச்சிடணும். அவங்க சொல்லி நீ தொலைக்கலனா நீ ஏன் இந்த திருவாரூர்ல கொண்டு அது அது ஓனகாந்தம் இல்லை, அது ஓனகாந்தம் இல்லை. சிவா இருக்கும், ரெண்டாவது நகைச்சுவையும் இருக்கும், ரெண்டாவது ஆழ்ந்த கருத்துக்கள் நிறைய இருக்கும். சுந்தரம் சாமியுடைய பாடல்கள்லாம் ஆழ்ந்த கருத்து. அப்படி இந்த பாட்டில் என்ன சொல்றாரு, அந்த பாட்டில் சொல்லும்போது சாமி உனக்கு 3 கண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு சிவபெருமானை பார்த்து, என்னப்பா எப்படி சொல்லிட்டு இப்ப 3 கண்ணு இருக்குப்பா அப்படின்னு. மற்றை கண்தான் தாராது ஒழிந்தாள் வாழ்ந்து போதீரே குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கி. சாமிங்க கண்ணை எப்படி கொத்தையாக்கிட்ட, ஒரு கண்ணு எப்படியோ கிடைச்சிருச்சு, காஞ்சிபுரத்துக்கு போனேன், ஒரு கண்ணை வாங்கிட்டு வந்துட்டேன் அம்மாட்ட இருந்து, இன்னொரு கண்ணு நீ தான் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு திருவாரூர்ல வந்து கேட்டாரு. உடனே அடுத்த நிமிஷமே சாமி இந்த சொன்னதுமே மற்ற கண் தான் தாராதிருந்தால் வாழ்ந்து போதேன்னு சொன்னோம்னா அடுத்த நிமிஷமே வலது கண் வந்துச்சு திருவாரூர். இப்போ நீங்க போனீங்கன்னா கண் கிடைத்த இடம் சொல்லி அந்த ரத வீதி பக்கத்துல ஒரு பறவையின் மண்டலின்னு வரும், அந்த கோயில்ல தான் கண் ஆமா திருவாரூர். அது தனி கோயில், பறவையின் மண்டலின்னு சொல்லி ஒரு கோயில், அங்கதான் கண் கிடைச்சது சுந்தரம் சாமி. அந்த ரத வீதி பக்கத்துல ஒரு திருக்கோயில் இருக்கும். 3 பாடல் பட்டதெல்லாம் திருவாரூர்க்குள்ளே இருக்கு. நவீனந்தி அடிகள் போய் இது பண்ணாங்க பார்த்தீங்களா, விளக்கு போட்டாங்கல்ல திருவாரூர் கோயிலுக்குள்ளே. திருவாரூர் அறநெறின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு. திருவாரூர் பாடல் பட்டது, திருவாரூர் அறநெறி பாடல் பட்டது, பக்கத்துல பறவையின் மண்டலி பாடல் பட்டது, இப்படி எல்லாமே பாடல் பட்டதா இருக்கும் கோயில் பக்கத்துலேயும். அப்படிப்பட்ட தனிச்சிறப்புடையது. அதை சொல்லிடுவோம்னு சொல்லி இப்போ ஒன்றும் இருக்க டவுட் இல்லையே, இனிமே நாங்கள் தாராளமாக பாட வச்சுலாம் அப்படின்னு சொல்றது புரியுது. சரி, இப்போ நம்ம இப்போ கதைக்குள்ள போயிருக்கோம். சென்ற முறை என்ன பார்த்தோம் நம்ம, சிவா நீங்க போன வாரம் பேசுறீங்க, இதை நீங்க மறுபடியும் ஒருக்க யாபகப்படுத்துச்சுன்னா நாங்க எப்படி சார் யாபகம். சரி, மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறு வந்தறிவாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நாம பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் இருக்கின்றோம். மாற்றம் நிகழ்தான். ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இந்த ஜீன்கள் இருக்காது, ஒவ்வொரு நாளும் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்பா நான் எதுவுமே சாப்பிடலையே, நான் டீ சாப்பிட்றதே இல்லையே, நான் என்ன பிரகாரம்லாம் சாப்பிட்றதே இல்லையே. நீங்க என்ன சாப்பிட்றாலும் அந்த ஜீன்கள் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நாளும். ஆயுள் எத்தனை காலம், 100 ஆண்டு தான். அது வரைக்கும் நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். அதுக்காக அட்டூழியம் பண்ணக்கூடாது. என்ன செய்யணும், இறைவனை வழிபாடு. காலம் உண்டாகவே காதல் செய்து உயிர். யாருக்கிட்ட, சிவபெருமான் கிட்ட. கிடைக்கக்கூடிய காலம் கொஞ்சம் தான் இருக்கு. நீங்க பாதி பொழுது எதுல கழிச்சிருக்கீங்க, வீட்டுல பிள்ளைகளோட கழிச்சிருக்கீங்க, அதுல பாதி பொழுது போயிருதா, இளமை காலம் போயிருது. எல்லாத்தையும் நீங்களே கூட்டி கழிச்சு பாருங்க. என்னென்னால நம்ம சிவபெருமானை எவ்வளவு நேரம் நினைக்கிறோம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த தேவாரம் படிக்க வர நேரத்துல யோசிச்சு படிப்போம், அந்த நேரத்துல சுவாமி நினைக்கிறீங்க. வேற எப்ப நினைக்கிறீங்க, காலையில வழிபாடு பண்ணும்போது. இன்னும் நீங்க வழிபாட்டை கூட்டணும் கொஞ்சம் கொஞ்சம். அந்த சொற்பொழிப்பு இருக்கிற நேரம், அது மாதிரி சும்மா இருக்கிற நேரத்துல நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் துயின்றாலும் விழித்தாலும் இவைத்தாலும் சாமி நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால்தான் வலிக்கு மீறினும் நீ திருப்பெயரெல்லாம் மற்றறியன் மறுமாற்றம் என்று சுந்தரம் சாமி சொல்வதற்கிறங்க நமக்கு வலிக்கு வந்தாலும் சுவாமியுடைய நாமம் நமக்கு வரும். இல்லைன்னா ஐயோ அப்படின்னு வந்துடும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி எதுவும் வருதா, அந்த மாதிரிலாம் இல்லை. நாங்கள் கரெக்டாக சுவாமி நாமத்தை சொல்லிடுறோம் அப்படிங்கிறீங்களா. சரி,
அப்படி இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. ரெண்டாவது, நான் எனக்கு துன்பம் தாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்களாம் ஒரு காலத்துல நல்லா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த உலகத்துல ஏழையா இருக்கிறவங்க பணக்காரங்க இருப்பாங்க, பணக்காரங்க இருக்கிறவங்க ஏழையா இருப்பாங்க, பணக்காரங்க இருக்கிறவங்க மேலும் பணக்காரர் ஆகுவாங்க. எல்லாமே அவங்க செய்த வினைக்கு தகுந்தவாறு வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும். ஒரே போல என்னைக்கும் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. யாரா இருந்தாலும் சரி ஒரே போல. நான் சிறுபிள்ளைல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே போல இருக்குன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். மாற்றமாம் வையகத்தின் வயகன்னா இந்த உலகம் வெவ்வேறே வந்து அறிவான் தேற்றனே. தேற்றனா சாமி பேர்பட்ட கருணையுடையவன். அவர் நம்பிக்கையுடையவன். தேற்றன்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கையோட. தேற்ற தெளிவே அப்படின்னாரு அடுத்த வழியில. சாமி கிட்ட நம்பிக்கை இருக்கணும். அதுலேயும் துணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கையில என்ன வேணும்? துணிவு. அதனால தேற்ற தெளிவே அப்படின்னு சொன்னாரு அடுத்த வழியில. நீ சிவபெருமான் நம்பிக்கை மட்டும் வச்சா போதாது, ஆழ்ந்த நம்பிக்கை வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுல ஒரு துணிவு வரணும். சாமி தவிர வேறு யாரும் கிடையாது. அந்த வழிபாடு என்ன சொல்லுதுன்னு அப்படி ஒரு துணிவோட இறங்கி உள்ள விபூதி ருத்ராட்சம் தரித்து இந்த வழிபாட்டுல நாம் ஈடுபடணும். மணியற்கு அணியம் அரண் நஞ்சு வஞ்சி மருகி விண்ணோர் பணிய கருணை தரும் பரன் இல்லை அந்நாள் தரத்து துணிய கருதுவது இன்றே துணி துறைவா நிறைவன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே என்று மாணிக்கவாச பெருமான் சொல்வதற்கு எனக்கு இன்னைக்கே துணிஞ்சு ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு எங்க வந்துருங்க, இதை சைவத்தலத்துக்கு சிவபெருமானுக்கு பணி செய்ய ஆரம்பித்து விடுங்கள் அப்படின்னு யார் சொல்றா? மாணிக்கவாச பெருமான். இப்படி ஒரு பாட்டை நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க அப்படின்னு நினைக்கலாம். மாணிக்கவாசர் என்னென்ன பாடியிருக்காரு? திருவாசகம். இன்னொன்று என்ன பாடியிருக்காரு? அந்த திருக்கோவையார்ல வருது. மணி அக்கு அணியும் அரண் நஞ்சு மஞ்சி மருகி விண்ணோர் பணிய கருணை தரும் பாருங்க. அப்படி மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே. சிந்தனைக்குள்ள சாமி எப்படி ஊற்று. இப்போ ஊற்ற தோண்ட 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 என்ன வரும்? தண்ணி எல்லாம் வரும். அதே போல நாம் நினைக்க 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 யாருதான் இருக்கணும்? சிவபெருமான் தான் இருக்கணும். ஊற்று போல சாமியை உள்ள வச்சு ஊற்றான அப்படி ஊற்று போல நம்ம நினைந்து கொண்டே இருந்தா, எதுக்குள்ள? சிந்தனைக்குள்ள ஊற்று போல வச்சிருந்தா ஊற்றான உண்ணார் அமுதே. உண்ணார் அமுது, ஆரமுது, உண்ணமுது, உண்ணார் அமுது எவ்வளவு சொல்றாங்க பாருங்க. அதை பிரிச்சு பிரிச்சு நம்ம பார்க்கணும். ஊற்றான அமுது, உண்ணக்கூடிய அமுது எல்லாருக்கும் இது கிடைக்கும். அணுச்சா கிடைக்கும் கண்டிப்பா. சிவபெருமான் அணுவு பொருள். சாமி அறியக்கூடிய பொருள் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் அறிபொருள் அல்ல, அவர் அனுபவ பொருள். இந்த வழிபாட்டுல நான் நிறைய படிச்சிருக்கேங்க, எனக்கு தெரியாத பதியமே கிடையாது. நான் எவ்வளவு பதியம் படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்றவங்க இங்க பெரிய ஆள் கிடையாது. நீங்க யாரு பெரியவனா? சிவபெருமான மனசுக்குள்ள வச்சு வச்சு யாரு ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் தான் இங்க பெரிய. எண்ணத்துல சுவாமிய சித்தமதை ஒன்ற வைத்தார், சிவமதை நினைய வைத்தார் என்று சொன்னதற்கு எனக்கு இங்க யாரு சித்தத்துல வச்சு சிவபெருமானை ஏற்றி போட்டுகின்றார்களோ அவர்களே இங்க பெரியவர்கள். நிறைய பதியம் தெரிஞ்சவங்களும் பெரியவர்கள் கிடையாது. எனக்கு எல்லாம் நான் கண்ணை மூடிக்கிட்டு புஸ்தகத்தை அப்படி தூக்கி வச்சுட்டு முதல்ல நமச்சிவாய்கள் ஆரம்பிச்சேன்னா அச்சோவையில் முடிப்பேங்க அப்படின்னு சொல்றாங்க. படிக்கலாம். படிப்பு நமக்கு அந்த படிக்க 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 அறிவு விளக்கம் பெற்று கொண்டே வரும். அதனால ரெண்டு வகையான, ஒன்று அபரஞானம், மற்றொன்று பரஞானம். அபரஞானம் என்பது நூல்களால் கற்கக்கூடிய அறிவு, பரஞானம் என்பது அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு. இந்த இரண்டு அறிவை கொண்டுதான் நாம் இறைவனை அடைய முடியும். மற்ற எந்த வழியிலாலும் அடைவதற்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, பூசை ரொம்ப முக்கியம். இந்த மனித பிறகு வந்தாச்சுன்னா பூசை பண்ண 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 நாம ஊறி ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம நாளுக்கு நாள் பக்குவம் அடைந்து கொண்டே இருக்கும். தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே. உள்ளத்துல சுவாமி உண்ணார் அமுதா இருக்கார். எத்தனையோ பேர் எத்தனையோ தெய்வத்தெல்லாம் நோக்கி ஓடுறாங்க. அத்தேவர் தேவர், அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தில் பத்தேது இல்லாது என் பற்றற நான் பற்றி நின்ற மெய்த்தேவு தேவர்க்கே சென்றுவதாய் கோத்தும்பி அப்படின்னு யார் சொல்றா? மாணிக்கவாச பெருமான் சொல்றாரா? ஆளுக்கு இவர் தேவர் அவர் தேவர்னு ஓடுறாங்க. இவர் தான் எனக்கு தெய்வம், இவர் தெய்வம் அப்படின்னு ஓடுறாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் உண்மை தெய்வம் அல்ல. யார் உண்மை தெய்வம் அப்படின்னா சிவபெருமான் ஒருவரே.
அத்தேவதேவர் அவதேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற போதலத்தே பத்தேதும் இல்லாது எந்ததிலையும் பற்றில்லாம இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான் தான் மெய்த்தேவு தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. கோத்தும்பினா படிச்சிருக்கீங்களா? அந்த வண்டுக்கு தூங்கி செல்வது போலே படிப்பாரு மாணிக்கவாசகர். அதுலேயும் நம்ம இந்த சிற்றின்பத்தை நாடி 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 இந்த உலகத்திலேயே தெரிந்து கொண்டிருக்குமா? அதை திரைத்தரை உள்ளது ஒரு உப்புவினில் தேன் உண்ணாது நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தரும் உன்னத ஆனந்தத்தை தெரியும் பொறிப்புடையானுக்கே சென்றுதாய் போத்தும் என்று அந்த பாட்டிலையும் சொன்னார். ஆனா வண்டே ஒவ்வொரு பூலையும் போய் நீ அந்த ஒரு சொட்டு தேனை நீ எடுத்து வந்து நீ சேகரிக்க முடியும். நீ படுற பாடு. நான் ஒரு தேன் சொல்றேன், அது நினைச்சா இனிக்கும், கண்டா இனிக்கும், பார்த்தா இனிக்கும், எப்போதும் இனிக்கும் அப்படின்னு. அது நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அது நினைச்சா இனிக்கும், பார்த்தா இனிக்கும், அதை பத்தி பேசினா இனிக்கும், எப்போதும் இனிக்கும். சாமி பார்த்தா இன்பம் வருதான், பேசுனா இன்பம் வருதான். மணிக்கணக்கு நீங்க பேச சொல்லுங்க, அப்படின்னு மணிக்கணக்க பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பேசும் பேச்சுக்கு இலக்கணமாக பேச்சிருந்த வார்த்தையின் மணி வார்த்தை பேசு. இந்த பிறவியை பயன்படுத்தணும். நல்லா வாய் கொடுத்ததனுடைய பயன் இறைவனை நல்லா வாழ்த்தணும், அவனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும். அதான் இந்த இடத்துல சொன்னாரு, பேசுறது அழகா சொல்றாரு. நினைந்தரும் காண்தரும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்தடும் உள்நக ஆனந்த தேன் சொரியும் குறிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தம்பி அப்படின்னாரு. அப்படிப்பட்ட தேன் எது? சிவபெருமான் தேன். அவரை உண்ண 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 நினைச்சாலே அமுதமா ஊற ஆரம்பிச்சு. சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவறியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. நினைச்சா அமுதமா ஊற ஆரம்பிச்சுதான். உங்களுக்கு ரொம்ப வயிறு பசிக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க சிவபெருமான நினைங்க, உங்களுக்கு பசியே தெரியாது அப்படின்னு ஒரு தடவை உணர்ந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பசி, பாட்டு படித்தே சிவபெருமான் தந்துடுவாரு, அது ஏதாவது ஒரு விதத்துல கொடுத்துருவாரு. இருந்தாலும் சாமி நினைப்போம்னு நினைச்சேன், பசியே இல்லை. நீ அந்த அளவுக்கு சாமியோட ஒன்றுனீங்கன்னா உங்களுக்கு பசி தெரியாது. பசி தெரிஞ்சதுன்னா சிவன் தெரியாது, சிவன் தெரிஞ்சதுன்னா பசி தெரியாது. இப்போ உங்களுக்கு எது தெரியுது? இப்போதைக்கு எங்களுக்கு பசி தாங்க தெரியுது. எப்போதே காலகாலத்துல சரி. அதாவது எதுக்காகனா, நம்ம குடும்பம் அளவுக்கு இறை சிந்தனையை கூட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ சொற்பொழி கேட்கறது பெருசு கிடையாது, இதை நடைமுறைக்கு நீங்க கொண்டு வரணும். வீட்டில் போய் சும்மா இருக்கும் போதெல்லாம் சாமி அப்படியே நினைந்து கொண்டே இருக்கும். நீ வீட்டுக்கு கொண்டு வந்து டிவி போடும், அது வேற விஷயம், சீரியலோட தான் செய்யும். இருந்தாலும் அதையும் மீறி நீங்க என்ன செய்யணும்? வழிபாடு பண்ணி நம்ம சாதனை பண்ணணும். இந்த உயிர்கள் வந்து பிரமாணியல், இலக்கணையல், சாதனையல், பயனியல் என்று 4 வகையான இயல் இருக்கு சிவஞான போத சூத்திரம். முதல் 3 இயல் பிரமாணியல், அடுத்த 3 சூத்திரம் இலக்கணையல், அடுத்த 3 சூத்திரம் சாதனையல், அடுத்த 3 சூத்திரம் பயனியல். இப்ப நமக்கு கடவுள் தான் சிவபெருமான் தான் தெரிஞ்சு போச்சு, பிரமாணம் தெரிஞ்சு போச்சு, இந்த உயிர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த உலகம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்னது? இலக்கணம். அதுக்குரிய பதிக்குரிய இலக்கணம், பசுவிற்குரிய இலக்கணம், பாசத்திற்குரிய இலக்கணம் தெரிஞ்சு போச்சு. பதி அறிவிக்காமலே அறிவது பதி. பசு என்பது அறிவித்தால் அறிவது. பாசம் என்பது இந்த ஜட பொருள் எல்லாம் அறிவிச்சாலும் அறியாது. இந்த 3 கேட்டகரிக்குள்ள இந்த உலகத்தை அடைக்கணும், எல்லாத்தையும் அடைக்கணும். பதி பசு பாசம். நீ ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்க, அது அந்த 3 பொருளுக்குள்ளதான் வரும். கடவுளை சொன்னீங்கன்னா பதில வந்துடுவாரு, உயிர்ல சொன்னா பசுல வந்துடுவாரு. பாசமாகிய மற்ற இந்த உலகம் மற்ற பொருள்கள் எல்லாத்தையும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது எல்லாமே பாசத்திற்குள் அடங்கி. புரியுதா? அப்படி ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே, எல்லாத்தையும் நம்ம எல்லாம் உடையவன் யாரு? சிவன். அது வாங்கிக்காத பாட்டு சொல்றேன். பஞ்சாய அடிமடவால் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேனின் அருளால் உயிங்கேனின் பெருமானை உடையானை அடியேனை அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே என் அம்பலத்து அமுதே அப்படிப்பாரு சாமி. அவர் நம்ம எல்லாம் உடையவர், நம்மளெல்லாம் கொண்டிருக்காரா? நம்மளை அடிமைத்திறம் கொண்டு வச்சிருக்காரா? ஆனா நாம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நாம தான் எல்லாமே செய்யறோம், நம்மளாம் யாருக்கு அடிமை இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். நாம எல்லா பேருமே சிவபெருமானுக்கு அடிமை. இந்த உலகம் எல்லாம் இறைவனுக்கு உடைமை, உயிர்கள் எல்லாம் இறைவனுக்கு அடிமை. அதை மட்டும் பண்றது. இந்த உலக பொருள் சுவாமிக்கு எப்படிப்பட்ட பொருள்? உடைமை பொருள். உயிர்கள் எல்லாம் அடிமை. நாம அந்த நிலையில தான் இருக்கணும். அவன் ஆண்டான், நாம அடிமை. அந்த திறத்திலே தேவி ஆண்டான் எங்கோன்னு அருள்வழி இருப்ப அப்படின்னு கூட பாட்டுல சொல்றாருல. இருக்கேன்.
என்ன அமுக்கல் மாசம் இருக்கு. அப்படி உடையான் நம்ம எல்லாம் உடையாக. அப்ப நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு அடிமைத்தனத்தோட இருக்கணும். இந்த சைவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ, அருளாளர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்களோ அந்த முறைப்படி காலகாலத்துல குருவரினால் தீட்சை பெற்றுக்கொண்டு நாம தேடி போறவர் குரு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொற்கள் சொன்னதும் நமக்கு தகுந்த குருநாதர் யாரு? அதுலேயும் சில பேர் என்ன சொல்றாங்க, நான் பல இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேங்க, எனக்கு தகுந்த மாதிரி குருநாதர் ஒருத்தர் அமையலை அப்படிங்காங்க சில பேர். எனக்கு ஞான உபதேசம் பண்ற அளவுக்கு யாரும் இங்க குரு அமையலை அப்படின்னு ஆளுதான். இன்னொன்னுன்னா, நாம தேடி போறவர் குரு கிடையாது, நம்மை நாடி வருவது தான் குரு. நீங்க பணி செஞ்சுக்கிட்டே இருங்க, இறைப்பணி செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களை தேடி குருநாதர் வருவார். திடீர்னு யாராவது கூப்பிட்டு போய் உங்களுக்கு தீட்சை வாங்கி கொடுப்பாங்க, அப்படிதான் நடக்கும். நீங்க தேடிக்கிட்டதால அங்க கிடைக்காது. ஆனா உங்களுடைய செயலை பார்த்து உங்களுக்கு அந்த அருள் தாகம் வர்ற நேரத்துல சுவாமியே குருவாக உங்களுக்கு வந்து விடுவார். அதான் தம்முதல் குருவாய் தவத்தினில் குணத்தை விட்டு மனவாயை தன்னோடு வல்வினை என்றே என்று சூத்திரங்கள். அப்ப நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, குரு உபதேசம் பெறுவதற்கு தயாராக இருக்கணும். ரெண்டாவது அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். பணி செய்யணும். முக்கியமா பணி செஞ்சா சுவாமி கண்டிப்பா குருவாக வந்து. குருவே சிவம் என கூறின நந்தியினோட யார் சொல்றான்? திருமல தேவன். அப்ப நமக்கு இந்த உலகத்துல மானுட சட்டை தாங்கி வந்து குருநாதர் உபதேசம் செய்கின்றார் என்றால் அது யாரா பார்க்கணும்? நீங்க அவர்களை சிவபெருமானாக பார்க்க வேண்டும். நம் போன்ற ஆன்மாவாக என்ன செய்யக்கூடாது? அவர்களை பார்க்கக்கூடாது. மாணிக்கவாச பெருமான் அவர் வாட்டு குருவை தேடிட்டு தான் இருந்தாரு. ஆனா ஒன்றும் அமையல. அவர் வாட்டு இவரு பணி செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. சாமி இவரை தேடி ஓடி வந்துட்டார். திருப்பங்கரைக்கு வந்தாரா? இவர் தொண்டிமானத்துக்கு போற கேப்ல கைலாயமலையில இருந்து சுவாமி வந்துச்சு அவர் ஆட்கொள்வது. ஏன்னா அவர் செய்த தவம் அப்படி இருக்கு. தவம் செஞ்சா சிவம் வரும், தவம் செய்யலைன்னா சிவம் வராது. அதுக்கு அடிப்படை என்ன வேணும்? தவம் வேணும். நமக்கு தவம் என்பது என்ன சொல்லியிருக்கு நம்ம சைவத்துல? தவம் என்பது சரியை, கிரியை, யோகம், ஞானம். இப்ப சரியை கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கையில எனக்கு உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா அடுத்த பிறவி எப்படி வரும் அப்படின்னா, எதுல நான் விட்டேனோ அந்த இதுல இருந்து தொடரும். இந்த சைவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, நம்ம எதுல விடுறோமோ, இல்ல கிரி சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிரியை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உயிர் பிரிஞ்சிச்சு அப்படின்னா, அடுத்த பிறகு எடுத்துமே டக்குன்னு சமய தீட்சை விசேட தீட்சை எடுத்து அதுல இருந்து வாழ்க்கை தொடங்கும். நிர்வாண தீட்சை எடுத்தா அந்த இதுல இருந்து வாழ்க்கை தொடங்கும். நம்ம சைவத்துல அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்படி தீட்சை எடுக்காம இருந்தா நீங்க என்ன செஞ்சாலும் மறுபடியும் இறந்து போன மறுபடியும் நாம ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப என்ன செய்யணும்? கூடிய சீக்கிரத்துல தீட்சை எடுத்து எப்படியாவது விட்டு இருந்தது, அதை விட்ட கூட தொடக்கூடமாங்களா? அது எதுனா இதுதான், இங்க விட்டுருக்கோமோ அங்க இருந்து தொடரும். சைவத்துல அப்படி ஒரு சாமி. ஒவ்வொருத்தரும் சாமி சித்தர்கள் எல்லாம் அப்படிதான். இப்ப ஞானசம்பந்த பெருமான் போன்ற அருளாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே அதெல்லாம் முடிச்சவங்க. சரியை முடிச்சு, கிரியை முடிச்சு, யோகம் முடிச்சு, ஞானத்துக்காக வந்தவங்க. ஞான உபதேசம் பண்ணிட்டு அவங்க அப்படியே சுவாமி திருவடி போயிட்டாங்க. இப்ப நம்ம பரீட்சை எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வோம்? அன்னன்னைக்கு பாடத்தை டீச்சர் நடத்தி போடுவாங்க. வந்து மனப்பாடம் பண்ணிட்டு தூக்கி எடுத்து வச்சுருவோம். ரெண்டாம் பாடம் நடத்துவாங்க, படிச்சுட்டு தூக்கி எடுத்து வச்சுருவோம். இப்ப 10வது பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாடம் உங்களுக்கு மறந்துடும். நீங்க அதை எப்ப நீங்க படிப்பீங்க அப்படின்னா, பரீட்சைக்கு போகும்போது அந்நேரம் ஒரு ரிவிஷன் பண்ணுவீங்க. பார்த்தீங்களா? அது போல வந்தவன் அருளாளர். ஒரு ரிவிஷனுக்காக வந்து கடைசி நமக்கு உபதேசம் செய்து விட்டு அப்படி இறைமையை அடைஞ்சு. அவங்க இதெல்லாம் கொடுக்கலன்னா நம்மளாம் கடை தேர முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்மளாம் கடை தேர, திருவாசகம் கிடைக்கல நம்மளாம் என்ன ஆகும்? திருத்தொண்ட தொகை கிடைக்கலன்னு நம்ம என்ன ஆகும்? தேவார திருவாசகங்கள்லாம் கிடைக்கலன்னா நம்ம என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. நம்ம போன்ற ஆன்மாக்களெல்லாம் உயிர் பெறுவதற்காக அருளாளர்களை அனுப்பிக்கிட்டே இருக்காரு சாமி. எத்தனையோ அருளாளர்கள் அனுப்புறாரு சாமி. ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே, நீ உடையாக கொண்டவனே, உடமையாக கொண்டவனே,
வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப. இது வேற்று உடம்பு, இது விகார உடம்பு, இது விடக்கு உடம்பு அப்படின்னாரு. 3 வகையா பிடிச்சாரு. இந்த உடம்பு எப்படி பிடிச்சாரு? வேற்று விகார விடக்கு உடம்பு. இது வேற்று உடம்பு. எப்படி இது வேற்று உடம்பு? இதுன்னா இது நாம கொடுத்து வந்தது கிடையாது. கொடுத்தது யாரு? சிவபெருமான் கொடுத்தது. இது விகார உடம்பு. சரி, இந்த வேற்று உடம்பு எப்படி வந்தது அப்படின்னா, நாம் செய்த வினைக்கு தகுந்தவாறு இந்த உடம்பு வேற்று உடம்பாக வந்து. அடுத்து என்ன பிரிவினாலும் இதுக்கு மாறலாம். செய்த வினைக்கு தகுந்தவாறு ரொம்ப கொடிய வினை செஞ்சிருந்தோம்னா மிருகமா கூட போடலாம், சாமி பறவையா போடலாம், நீர் வாழ் மீன்களாக போடலாம். செய்த வினைக்கு தகுந்தவாறு அச்சு மாறிக்கிட்டே வரும். ஒவ்வொரு பிறவியும் எழுகடல் மணலை அளவீடில் அதிகம் எனதில பிறவி அவதாரம் என்று அன்னைநாத பெருமான் சொல்வதற்காக அச்சு மாறிக்கிட்டே வரும். ஆனா சைவ வழிபாட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, தீட்சை எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் மனித பிறவியே வந்து நாம என்ன செய்வோம்? குரு உபதேசம் பெற்றுக்கொண்டு எதுல விட்டோமோ விட்டதுல இருந்து நாம தொடரும். அப்படி வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப. இது வேற்று உடம்பு, இது விகார உடம்பு, இது விடக்குடம்பு, இது வேற்று உடம்பு சொல்லியாச்சா? யாரு கொடுத்தது? ஜீவன். இது விகார உடம்பு. விகார உடம்புன்னு என்ன இருக்குன்னா, எந்த நேரமும் இந்த உடம்புல புழு பூச்சிகள் நிறைய இருக்கும். நீங்க உங்க உடம்பு பார்த்துருக்கீங்களா? நீங்க உடம்பு நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க ஒண்ணு நீங்க பயமுறுத்தாதீங்க. இது வந்து உள்ளுக்குள்ள அவ்வளவு புழுக்கள் இருக்கும் உள்ள. அதோட தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது வேற்று உடம்பு, இது விகார உடம்பு. இவ்வளவு உள்ளுக்குள்ள எவ்வளவு அசுத்தம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? கண்ணில் பூல, வாயில எச்சி, காதுல ஊல, உடம்பெல்லாம் அசுத்தம். இவ்வளவு வச்சுக்கிட்டு நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி சிவி சிங்காரிச்சு அளவு பார்த்துக்கிட்டு இருக்கோம். உடம்ப பார்க்க முடியுமா கண்ணால? சாமி அதை கூட அப்படியே புறத்தோல் போர்த்தி எங்கும் போடு அழுக்கு அதை இதை மூடி மறைச்சிருக்க. எவ்வளவு பெரிய கருமையான சாமி. இதை நாம நினைக்கிறதே இல்லை. சாமிக்கு முன்னாடி போயாச்சுன்னா நாம இதை என்ன செய்யறது இல்லை, சிந்தனைய பண்றது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த உடம்பு எப்படி வந்தது? சுவாமி உங்களுக்கு கொடுத்துருக்காரு, இவ்வளவு அசுத்தத்தையெல்லாம் மறைச்சு நமக்கு இந்த உடம்பை தந்திருக்கின்றாரு. அப்படிப்பட்ட பெருமானுக்கு நாம என்ன செய்யணும்? இந்த உடம்பினால் ஆகக்கூடிய பயன்தான் என்ன? தலையால் வணங்குவதும், கண்ணால் காண்பதும், வாயால் வாழ்த்துவதும், நெஞ்சால் நினைப்பதும், கைகளால் கூப்பி தொழுவதும், கால்களால் இறைவனை திருக்கோயில் வலம் வருவதுமாக இந்த உடம்பை நமக்கு கொடுத்துருக்காரு. இதை விடுத்து நாம எதற்கோ பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமே என்று அறிந்து அதுல ஒரு தெளிவு வந்து அதுக்கப்புறம் இந்த வழிபாட்டுக்குள்ள வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. இது விகார உடம்பு, ஒரே புழு பூச்சி இருக்கக்கூடிய உடம்பு. புழு இருந்தா இருந்து போகுது. இப்ப என்ன, ஒரு மாத்திரையை சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு மாத்திரையை சாப்பிட்டு அதை சரி பண்ணிடுவோம் நினைப்போம். இப்ப சாமி என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப நமக்கும் சாமிக்கும் உள்ள பந்தம் என்னன்னா, இப்ப நமக்கு ஏதாவது துன்பம் வந்தா நாம அனுபவிக்கிறோம், நமக்கு உணர்வு இருக்கு. ஆனா சாமிக்கு எந்த பந்தமும் பந்திக்காது, எந்த வினைப்பயனும் பந்திக்காது. வினைப்பயனா உயிர்களுக்கு தானே ஒழிய சாமிக்கு கிடையாது. ஏன்னா வினை அகற்றுபவன், நாம வினை செய்பவன். அதான் அந்த பாடல்ல நிறைய சொல்றாரு. வினை நீக்கம் செய்யக்கூடிய ஒரே பெருமான் யாருன்னா சிவபெருமான் ஒருவரே. அப்ப வினை நீக்கம் செய்யக்கூடிய ஒருவர் இருக்காரு அப்படின்னா, இப்ப நாம புழு கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன செய்வோம்? மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாருக்கு துன்பம்? நமக்கா புழுவுக்கா? புழுவுக்கு துன்பம். நீங்க என்ன செய்ய? அப்பாட மாத்திரையை சாப்பிட்டு நீங்க நிம்மதியா இருப்பீங்க. அது புழு அழிஞ்சுக்கிட்டு இருக்கும், ஒன்னொன்னா ரொம்ப துன்பப்படும்ல. அது போல சிவபெருமான் ஹாயா இருப்பாரு. துன்பம்லாம் யாருக்கு? ஏன்னா வினைப்பயனை யார் அறிவிக்கிறான்? ஆமாதான். இந்த உயிர்கள் வந்து இப்படிதான் வந்து இன்ப துன்பத்தை நுகர்ந்து தான் இறைநிலையை அடையும். முதல்ல ஏற்கனவே கேவல நிலையில இருந்தோம், முழுக்க முழுக்க துன்பத்துல இருந்தோம். இப்ப இன்ப துன்பம் ரெண்டையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அடுத்து எங்க போனோம்? பேர்நிலையை நாம் அடைய போக வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சரியை, கிரியை, யோகம், ஞானம். அது படிப்படியா தான் வரும். சரியில் நிக்கணும். இப்ப நீங்க செய்யறதுலாம் சரியை தொண்டு. சாமி பத்தி கேட்கறது, திருக்கோயிலுக்கு போறது, மலர் கட்டி கொடுப்பது, திருமுறைகள் பாடுவது, இதெல்லாம் சரியை தொண்டு. கிரியை தொண்டு சிவ பூஜை செய்யுது.
புரியுத சுவாமி? சிவபூஜை யோகம் என்பது மனதால் தியானம் செய்வது. திருக்கோயில் போனீங்கன்னா சாமியை சுற்றி வந்து அந்த கொடிமரத்துல உட்காந்து தியானம் பண்ணணும். உள்ள பார்த்த சாமி அப்படியே அகத்துக்குள்ள கொண்டு வரணும். சிவபூஜை பண்றவங்க அப்படிதான் இருப்பாங்க. புறத்துல பண்ண சிவபூஜையை அப்படியே அகத்துக்கு கொண்டு வந்து சிவபூஜை செய்வார்கள். நாம இப்படி யோகத்திலையும் செஞ்சு 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 பழகணும். அதனால சித்தாந்தத்தின் வழி நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பிறவிலே நீங்க பிறவில்லாத நிலையை அடையலாம். சைவ சித்தாந்தத்திலே சிவன் திருக்கடை கண் சேர்த்தி ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் ஒளிவித்து இனி வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாத மலர்கீழ் வைப்பன் என்று பொழிந்திடவும் உலகரெல்லாம் மூர்க்கராகி பித்தாந்த படுகொலியில் படுந்து வில்வர் இது என்ன பிராண்டே அப்படின்னாரு சிவஞான சித்தியாரி என்ற நூல். என்ன சொன்னுச்சு இந்த பாட்டு? என்ன சொன்னேன்? சைவ சித்தாந்தத்தின்படி யார் கடைபிடிக்கின்றார்களோ, சித்தாந்தம் என்ன சொன்னோம்? சரியகிரி யோகம் ஞானத்தில் நிக்கணும்னு சொன்னோம். அந்த முறைப்படி யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களை சாமி முதல் என்ன செய்வாராம்? ஜீவன் முத்தராக வைத்து முதல்ல தன்னை நினைக்க வைப்பாராம். ஜீவன் முத்தராக வைத்து அதுக்கப்புறம் ஆணவ மலத்தை கழுவாராம். ஆண்டு மலம் கழுவி அதுக்கப்புறம் ஞானத்தை கொடுப்பாராம். ஞான வேலி படுத்து அதுக்கப்புறம் ஆனந்தத்தை கொடுப்பாராம். ஆனந்தம் ஒளிவித்து அதுக்கப்புறம் என்ன செய்வாரா? இனி வரும் பிறப்பை அறுத்து இனி ஒரு பிறப்பு வராதவாறு சிவபெருமான் செய்வார். வேற என்ன செய்வார்னாரு? கடைசி முத்தாந்த பாத மலர்கீழ் வைப்பன் என்று பொழிந்திடவும் கடைசி சாமி திருவடியிலே கொண்டு போய் வச்சிருவாங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு! ஆனா சித்தாந்தத்தின் வழி நடக்கணும். ஏன்னா நம்ம அருளாளர்கள் எல்லாமே சொன்னது சித்தாந்தத்தின் வழியெல்லாம் பாடல்கள் முழுவதும் அமைஞ்சிருக்கு. இப்ப அடியனே இப்ப உங்களுக்கு சொற்பொழிவு பண்றேன் அப்படின்னா சைவ சித்தாந்தம் படிக்காம இந்த இதுக்கு பொருள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இல்லைன்னு வச்சுக்கோங்க. நானு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க பாதி பேர் பின்னாடி எங்கப்பா கேட்ட கொஞ்சம் திறந்து விடுங்கப்பா அப்படின்னு பின்னாடி இப்படி போக ஆரம்பிச்சிருங்க. சித்தாந்தம் தெரிஞ்சிருந்தா தான் இதுக்கெல்லாம் பொருள் சொல்ல முடியும். அடின்னு எதுவும் தெரியாது, ஏதோ அறகுறை தான். இருந்தாலும் ஏதோ சாமி திருவருளால சொல்றோம், அவ்வளவுதான். சொல்ல வைப்பது யாரு? சாமி. நம்ம சொல்லலை, உட்காந்து சாமியும் சொல்லு. அது மாதிரி நம்ம சுந்தரமாதேஸ்வரெல்லாம் உட்காந்து சொன்னா அவன் எப்படி சாமி உள்ள இருந்து சொல்ல வைக்கிறார் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சாமி உள்ள இருந்து உணர்த்து. அப்படி வேற்று விகார விடக்கு உடம்பின் உள் கிடப்ப சாமி இந்த உடம்புக்குள்ள இருந்துட்டு என்னால பொறுக்க முடியல சாமி அப்படின்னாரு மாணிக்காசு. இது வேற்று உடம்பு, இது விகார உடம்பு, இது விடக்குடம்பு. சாமி என்னை இங்க இருக்க பொறுக்க முடியல. வேற்று விகார விடக்கு உடம்பின் உள் கிடப்பு ஆற்றேன் எம் ஐயா. சாமி எனக்கு பொறுக்க முடியல ஐயா, என்னை எப்படியாவது காப்பாத்திரியா அப்படிமா பார்த்தீங்களா? அதே மாதிரி மாணிக்காசு பெருமான் ஐயா அப்படின்னாரு. ஆற்றேன் எம் ஐயா அரணே. சாமி சொல்றாரு அரணே ஓ என்று அப்படின்னு அந்த ஒரு இதை போட்டார். ஓன்னு சொல்லி நம்ம அலறுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஓ என்று அப்படின்னு. அப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே. அரண்னா சாமி. அரண் ஹரி அப்படிங்கிற. இப்ப அரணுக்கு ஹரின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அரண்னா சிவபெருமான், ஹரினா என்னங்க? ஹரினா விஷ்ணு இல்லைங்க, விஷ்ணு தானே. விஷ்ணு வந்து எதா வருவார் தெரியுமா? சிவபெருமானுக்கு. சிவபெருமானுக்கு ஒரு சக்தியாக ஹரிங்கிறது. இப்ப சிவபெருமானுக்கு 4 வகை சக்தி. அதுல ஒரு சக்தி வந்து அருட்சக்தி உமையம்மை, கோபசக்தி காளி, போர் சக்தி துர்க்கை, புருஷ சக்தி திருமால். ஒருவட்ட மோகினி அவர்கள் அந்த தாரகாவனத்து முனிவர்கள் வந்து வரும்போது அப்ப மோகினியா யார் வந்தா அப்படின்னா திருமால் தான் கூட வந்தார். அப்ப அத்தனை பெண்களையும் பத்தினிகளை எல்லாம் சிவபெருமான் தன் அழகினால் மயக்கி என்ன செஞ்சாரு? அத்தனை பேரும் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிவபெருமானுடைய அழகை கண்டு அந்த தாரகாவனத்து முனிவர்களுடைய மனைவிகள் எல்லாம் தர்ம பத்தினிகள் எல்லாம் சிவபெருமான் பின்னாடி வந்ததுனால அந்த பெண்கள்கிட்ட இருந்து சாமி என்ன பண்ணாரா? வலையில பூரா வாங்கிட்டாங்க. எல்லாரும் சண்டை போட்டாங்க சிவபெருமான்ட்ட. அத்தனை பத்தி சாமி வலையில பூரா வாங்கி வச்சுக்கிட்டாரு. சாமி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னதும் உங்களுக்கு இந்த பிறகு இல்லை அடுத்த பிறகுல கொடுங்க அப்படின்னா சாமி அந்த பெண்கள்கிட்ட எல்லாம். இப்ப ஏற்கனவே அவங்க சொற்பொழி சொல்லியிருப்பாங்க மதுரை திருவையாளர் அந்த வலையில் விற்ற படலத்தை
வளையல் வெட்டுற படத்துல சாமி வளையல் செட்டியாரை வந்து வியாபாரம் செய்யும் போது சில பெண்களுக்கு துட்டு வாங்க வரான், சில பெண்களுக்கு துட்டு வாங்க மாட்டான். யார்கிட்ட அங்க கழட்டி வாங்கிட்டு வந்தாரோ அந்த அந்த பெண்களை எல்லாம் இந்த வணிக செட்டியார் குளத்துல வந்து பிறக்க வச்சாங்க. அதுல துட்டு வாங்காம போட்டது பூராமே அங்க உள்ள தாராவளத்து முனிவருடைய மனைவிகள். புரியுது அவங்களுக்கு? மற்றவங்களுக்கு எல்லாம் காசை கொடுன்னு ஒத்தவரில் வாங்கிட்டு வராங்க சாமி, கரெக்டா இருப்பாராம். அதே மாதிரி பிட்டுக்கு மண் சுமக்கும் போது சாமி கூலி வாங்கிட்டு தான் என்ன செஞ்சாராம், வேலையே செய்ய ஆரம்பிச்சான். ஆனா கரெக்டா வேலை செஞ்சுட்டு கரெக்டா மண் எடுத்து அப்படி போட்டாரு, டக்குன்னு உடனே கரை அடைஞ்சிருச்சு. கரை அடைஞ்சது இல்லை, இங்க பிளாஸ்டிக் இல்ல. அந்த அளவுக்கு சாமி கருணை உடைய. எதனால கூலி வாங்கிட்டாரா, அப்ப வேலை செஞ்சாகணும். அதை அதை காட்டுறாரு உலகத்துக்கு. கூலி வாங்கிட்டா கண்டிப்பா என்ன செய்யணும், வேலை செய்தாகணும் அப்படின்னு சொல்லி சாமி காட்டு. அப்படி அரணே ஓ என்று. அப்ப சக்தி வந்து அரண் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அரி அப்படிங்கிறது சாமியுடைய புருஷ சக்தின்னு பேரு. சிவபெருமானுடைய சக்தி வந்து எண்ணில்லாத பொருளாக இருக்கும். சக்தி ஒன்றுதான், அதனுடைய காரியங்கள் பலவாக இருக்கும். புரியுது அவங்களுக்கு? இப்ப அரசர் ஆணையிடுறாரு அப்படின்னா, ரொம்ப தப்பு செஞ்சிருக்கான், இவனை தூக்கி சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிடுவாரு அரசர். அரசரே போய் அந்த கைதியை கூட்டு போய் அந்த சிறையை திறந்து உள்ள இருப்பா அப்படின்னு கூட்டிட்டு வருவாரு. அரசர் மந்திரிகிட்ட சொல்லுவாரு, மந்திரி காவலர்கிட்ட சொல்லுவாரு, காவலர் தான் எங்க கொண்டு போவாங்க, அந்த கைதியை கொண்டு போய் சிறையில் அடைப்பாரு. அது போல உமையம்மை தான் சக்தி. சக்தி ஒன்றுதான், சாமி தான் சக்தியா. சக்தியும் சாமி எப்பயும் பிரிக்க முடியாது, பிரிப்பற்ற நிலையில இருக்கும். எது போல அப்படின்னா பாலினுடைய சுவை போல. பால்ல இருந்து சுவையை பிரிக்க முடியுமா? அந்த பாலையே அழிச்சாதான் முடியும், பால்ல இருந்து சுவையை பிரிக்க முடியாது. இப்ப நம்மளும் சிவபெருமானோட கடைசி ஒன்று சேருவோம். அது எப்படி? இப்ப நாமும் கடைசி இறைவனோட இரண்டரை கலக்குறோம்ல, அது எப்படின்னா கடல்ல உப்பு சேர்ந்திருக்கும் பார்த்தீங்களா, உப்பை தனியா பிடிச்சி எடுத்துடலாம்ல, அது மாதிரி சாமியோட இரண்டரை கலந்து, அதாவது அத்வித சம்பந்தம் பேரு. நாம இரண்டரை கலந்தாலும் கூட உயிர் தான் சுவாமி சாமி, நாம சிவமாக முடியாது. அதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்கின்ற கருத்து. இது எப்பயுமே சிவம் ஆகாது, சிவமாம் தன்மை பெருமை தவிர சிவம் ஆகாது. புரிஞ்சுச்சா? எப்பயுமே இது சிவம், சிவமாம் தன்மை பெறும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நானே கடவுள் அப்படின்றாங்கல்ல, கொஞ்சம் படிச்சுட்டா போதும் நானே கடவுள், கொஞ்சம் தியானம் பண்ணிட்டா போதும் உடனே நானே கடவுள், நான் எதையும் தன்னை வசப்படுத்திக் கொள்வேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இருக்காங்க சில பேர், மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு நானே கடவுள் அப்படின்லாம் இருக்காங்க. ஆனா சாமி ஒவ்வொரு இதுக்கும் பின்னாடி ஏதாவது வச்சிருப்பாரு. சில பேர் இந்த மந்திரவாதிகள்லாம் இருக்காங்கல்ல, என்னென்னமோ மந்திரங்கள்லாம் சொல்றாங்க, ஆனா ஒரு எல்லைக்கு மேல அதெல்லாம் படிக்காது. சாமி கையில தான் எல்லாமே இருக்கு. எல்லா மந்திரங்களும், சப்த கோடி மந்திரங்களும் சாமி கிட்டதான் இருக்கு. அதனால ஆற்றேம் எம்மையா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து, சாமி என்ன செய்யணும், போற்றி புகழ்ந்திருந்து. அப்படி புகழ்ந்திருந்தா பொய்யாகி இந்த உடம்பு நீங்கி பொய் கெட்டு மெய்யான உணர்வு. எப்படி சொல்றாரு அந்த ஒரு வரிக்குள்ள இவ்வளத்தையும் அடைக்கிறாரு மாணிக்காசு. போற்றி அப்ப என்ன செய்யணும், அந்த மண்ணுலகத்துக்கு வந்தாச்சுன்னா சாமியா போற்றி வழிபாடு செய்யணும். அதுலேயும் சிவபூஜையில முக்கியமான அங்க என்னன்னா சாமியை போற்றி வழிபாடு செய்யறது. சாமிக்கு அபிஷேகம் செய்யும் போது ஒரு பாட்டு பாடுறீங்க, சிவபுராணம் படிச்சு. இப்போ அடியன் செய்யறது என்னன்னா அது போற்றி, அதாவது சிவபுராணம் பாடி முதல்ல அபிஷேகம் பண்ணிடுவோம். அப்புறம் அலங்காரம் பண்ணும்போது ஒரு பாட்டு ஓடிடும். அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணும்போது வேற்றாகி வினாகி படிப்போம். அதுக்கப்புறம் சில வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப நேரம் இருக்கு, இப்போ அமாவாசை நேரம்லாம் எங்களுக்கு லீவாக இருக்கும், அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அர்ச்சனையை கொஞ்சம் கூட்டிடுவோம். ஏன்னா நல்ல வாய்ப்பு கிடைக்கும், ஒரு புண்ணிய காலம் கிடைக்கும். புண்ணிய காலம் அமாவாசை பௌர்ணமி போன்ற திதியெல்லாம் நமக்கு லீவாக இருந்தோம்னா வழிபாட்டை கொஞ்சம் கூட்டிக்கணும். கூட்டிக்கிட்டு அர்ச்சனையை கூட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அந்த புண்ணிய காலம்லாம் பன்மடங்கு பெருகும். அன்னைக்கு செய்கிற எது செஞ்சாலும் பன்மடங்கு பெருகும். புண்ணிய காலங்களில் இறைவனை வழிபாடு செய்யும் போது, திருக்கோயிலுக்கு சென்றாலும் சரி, திருமலைகள் பாடினாலும் சரி, சிவபூஜை செய்தாலும் சரி, அத்தனைக்கும் பலன்கள் அதிகம். இப்போ 1008 அர்ச்சனை பாருங்க, அடின்னு இதுக்காகவே விஷ்ணு அர்ச்சனை பண்ணார் பாருங்க. 1008 சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணாங்க, அதை எடுத்து வச்சிருக்கேன். அதை வச்சுதான் அர்ச்சனை பண்றது. விஷ்ணுவே பண்ணியிருக்காரு, நாம அதை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு. அவர் 1008 மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணார் பார்த்தீங்களா, அது நம்ம நெட்ல இருக்கு, பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்க வச்சுக்கலாம். திருவள்ளுவர்ல பூஜை பண்ணார் பார்த்தீங்களா, அதை நீங்க எடுத்து நீங்க வச்சுக்கோங்க.
நெட்ல இருந்து இந்த மந்திரங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வீட்டுல இருக்கும்போது சும்மா இருக்கும்போது பூக்கள்லாம் நிறைய வாங்கி சாமிக்கு அப்படியே ஒவ்வொரு மந்திரங்களையா சொல்லி சாமியை அர்ச்சிச்சு பாருங்க. சாமி அர்ச்சிக்கிறதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இப்ப நாம எதுக்காக இறைவனை அர்ச்சிக்கிறோம் சொல்லுங்க போறோம். அவர் அர்ச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அர்ச்சிச்சாலும் அரிசிவார், அர்ச்சிக்கட்டாலும் அரிசிவார். ஆனா எதுக்காக நம்ம அர்ச்சிக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே முதல் பாட்டுல சொன்னேன் நம்ம சிவாய வாழ்கள் நான் சொன்னேன். உங்களுக்கு யாவும் இருக்கான்னு தெரியல. யாவும் இல்லையா சார்? இருக்கு வருது. யாவும் இருக்கா? சார் இன்னொரு நீங்க ரிப்பீட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். இப்ப கந்தசாமி நீ வாழ்க, குப்புசாமி இங்க வா நீ வாழ்க, கடலே இங்க வாப்பா நீ வாழ்க, மலையே நீ வாழ்க, இப்படின்னு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கூப்பிட்டு வாழ்த்துறதுக்கு. சாமியை வாழ்த்தியாச்சு அப்படின்னா எல்லா பொருளும் யார் இருக்கா? சிவன் இருக்காரா இல்லையா? அவரை வாழ்த்தியாச்சுன்னா எல்லா உயிரும் வாழும். அதனாலதான் சாமியை நம்ம போற்றி போற்றி புகழ்ந்திருந்து, புகழ் நூல் எது? இரு சேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று வள்ளுவர் சொல்றார். நாம எதனால பிறவிக்கு வந்தோம் அப்படின்னா இருவினையினால பிறவிக்கு வந்தோம். இந்த இருவினை நல்வினை தீவினை. அதுக்கு என்ன செய்யணும்? சாஸ்திர நூலாக இருக்கக்கூடிய பொருள் நூலாக விளங்கக்கூடிய சித்தாந்தத்தையும் புகழ் நூலாக விளங்கக்கூடிய தோத்திரமாக விளங்கக்கூடிய திருமுறைகளையும் பாடினாலுடைய நாம் உய்வு பெற முடியாது என்பதற்காக இருள் சேர் இருவினையும் சேராய் இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று யார் சொல்றான்? வள்ளுவர் சொல்ற. கொஞ்சம் வித்தியாசம் இப்பதான் கொஞ்சம் புரியுற மாதிரி தெரியுது சார். இன்னும் கொஞ்சம் நல்லா. எதுக்காக நம்ம வினைக்கு பிறகு வரோம்? நல்வினை தீவினைக்காக தான் நம்ம பிறகு வரோம். அப்ப அதுக்கு அடிப்படை என்ன? திருமுறைகளையும் சாஸ்திர நூலாகிய சித்தாந்தத்தையும் படிச்சு தெளிவாகணும். தெளிவானாதான் நமக்கு ஒரு தெளிவு பிறந்து சிவபூஜை செஞ்சு நாம மேன்மை அடைய முடியும். இல்லைன்னா மேன்மை அடைய முடியும். தெரிஞ்சாங்க. அப்ப சாமி என்ன செய்யணும்? போற்றி 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 வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி அப்படின்னு ஒரு பூவை போடணும். வேற்றாகி இந்த விரும்பினாவே இப்படி போடக்கூடாது. சாமி எதிர்த்து ஓடிய போயிடுவார். இவன் தாங்க முடியலடா அப்படின்னு சிலர் பார்த்தீங்கன்னா டயத்தை பார்ப்பாங்க. டயம் பார்த்துக்கிட்டு தான் பூஜையை நடக்கும். மணி 7 ஆகுது. 7:10 ஒரு இடம் முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதுக்குள்ளையும் அப்படி ரொம்ப அவசரமா அடின்னு சொல்றேன். அப்படி ரொம்ப அவசரமா 8 போட்டி இருக்கு. ஈசன் அடி போட்டு எந்த அடி போட்டு அந்த 8 போட்டியாவது சொல்றது. அதுக்காக சாமியை போட்டு ஒரு வழி பண்ணிடுறாங்க. வேட்டாய் அப்படின்னு வேகமா போவாங்க. 8 போட்டி சொன்னாலும் கரெக்டா ஈசன் அடி போட்டி அப்படின்னு நிதானமா, எந்த அடி போட்டி தேசன் அடி போட்டி அப்படின்னு நிதானமா நினைச்சீங்க சொல்லி சாமிய வழிபாடு. அப்படி போற்றி புகழ்ந்திருந்தால் பொய்யாகி இந்த உடம்பு என்ன ஆகும்? நீங்கி புரிஞ்சான சம்பந்தம் சொல்றாரு. பரபரக்க வேண்டாம் அப்படின்ட்டாரா? முடிஞ்சு வச்சா. இத என்ன சொல்றாரு? இத பலகாலம் சொன்னேன் அப்படின்ட்டாரு. பலகாலம் உங்களுக்கு இதைத்தான்ப்பா சொல்லிக்கிட்டே இருக்கு. நிதானமா. ஆமா வந்துருவாங்க வந்துருவாங்க. நம்ம போக கூடாது. நிதானமா தான் போகணும். இல்ல நானே சொல்றேன், ஒருத்தவங்க போறாங்கன்னா அவங்க பின்னாடியே பாடணும். நாம முன்னாடி போயிட்டோம்னா டக்குனு படுத்திட்டு போகுது இல்ல அவங்க அடுத்த வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னு யோசிக்குவாங்க. சரி அப்ப அதுதான் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொல்லி ஒருவருக்கும் தீங்கி நினையாது அப்படின்னு கூட யார் சொல்றான்? குருஞானம் தான் சொல்றாரு. அதனால நம்ம பறந்து செஞ்சோம்னா அது எதுலையுமே பயன் இல்லாம போயிடும். அதனால முடிந்த அளவுக்கு நம்ம நிதானமா தான் திருமுறைகள் பாடினாலும் பூஜை செய்தாலும் திருக்கோயிலுக்கு சென்றாலும், திருக்கோயிலுக்கு போகும்போதுன்னா கர்ப்பிணி பெண்ணு எப்படி போவாங்க? கர்ப்பிணி பெண்ணு அப்படிதான் நடந்து போகணும். ஆனா நம்ம ஆளுக்கு போற நீங்க காலையில் நீங்க கோயிலுக்கு போய் பாருங்க, ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் உட்காந்து பாருங்க, எவ்வளவு பேர் எவ்வளவு அவசரமா போயிட்டு வராங்க மட்டும் பாருங்க. கடைக்கு 9 மணிக்கு போகணும், 8:55 5 நிமிஷத்துல நான் கடையில இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நிமிஷத்துல போயிட்டு அன்னைக்கு அப்படிதான் ஒரு கோயில் போனாலே சார் எங்க போறீங்க? கோயிலுக்குள்ள போறேன், தர்சனம் பண்ணி வந்துடுறேன், ஒரு நிமிஷம் உட்காந்துங்க இந்த வந்துடுறேன் அப்படின்னு போய் ஒரு நிமிஷம் கூட ஆகல. வந்துட்டேன். என்ன சார் போய் கும்பிட்டு நான் உட்காந்துட்டு வெயிட் பண்றேன் அப்படின்னு. நீங்க நான் போய் கும்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு நிமிஷத்துல போயிட்டு வந்துட்டேன். ஆனா அவ்வளவு அவசரமான உலகத்துல
சாமி நினைக்கிறதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த உலகத்துல நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருக்கோயிலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் சீரியல்ல ரொம்ப மூழ்கிட்டாங்க. எங்க பார்த்தாலும் சீரியல் ஓடிட்டு. ஒரு காலத்துல முன்னாடி நான் அடிமை குருவ வீட்டுக்கு போவேன். அவங்க சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க முன்னாடி. இப்ப கிடையாது, முன்னாடி. சரி வாங்க சொல்லுவாங்க, நீங்க உட்காருங்க சீரியல் பாருங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் திருவாசகம் எழுதுனதுக்கு அப்புறம் அவங்க எல்லா டிவினா எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ வரைக்கும் எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. சீரியல் பார்க்காம நான் இப்போ வரைக்கும் பார்க்கவே இல்லை. முன்னாடி போகும்போது சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும். சரி வாங்க சார் உட்காந்து நீங்களும் பாருங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் சுத்தமா கிடையாது. என்ன சார் இப்போ ஒரு 5 வருஷம் இருக்குமா சார், 3 வருஷம் இருக்கும். என்ன சார் நம்ம திருவாசகம் எழுத சொல்லி ஒரு 3 வருஷம் 5 பார்த்தீங்கன்னா திருவாசகத்தை 5 தடவை எழுதியிருக்காங்க. எல்லாத்தையும் அமைத்திட்டு அவங்க ஆட்டு உட்காந்து அதை எழுதியிருக்காங்க. திருப்புகள் 108 எழுதியிருக்காங்க. அடுத்து தில்லைவளந்தன பாட்டை 108 தடவை எழுத செய்யும். வாய்ப்பு தான் எழுதுங்க. தில்லைவளந்தன பாட்டு 160 எழுதியிருக்காங்களா? பக்கத்திலே போக முடியாது. அந்த திருப்பூர் 160 பாட்டு எழுதியிருக்காங்களா? எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. திருப்பூர் தில்லைவளந்தன பாட்டு 108 தான் வந்துச்சு. சரி 40 எழுதியிருக்காங்களா? அப்ப பாருங்க, அப்ப சிவப்புலதான் எப்படி கிடைக்காதுன்னு யோசிச்சு பாருங்க. அதுலயும் பாமா டீச்சர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாமா டீச்சர் அந்த சாய்பூரணி அம்மா இருக்காங்களா, பாமா டீச்சர் செட்டிக்குடி தெரு காளிங்குளத்துல பாமா டீச்சர். அவங்க 108 தடவை எழுதி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து இந்த வட்டம் அவங்களுக்கு பொன்னாட போத்தி தில்லைவளந்த பாட்டை 108 தடவை எழுதி முடிச்சு 1 மாசம் டீம் பயன்படுத்தியிருக்காங்க. தில்லைவளந்தன பாட்டை 108 தடவை 11 பாட்டை 6 நோட்டை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து எல்லாத்தையும் காமிச்சு அப்புறம் அவங்களுக்கு இது பொன்னாடை போத்தி திருநீர்லாம் கொடுத்து சால்வை போத்தி அப்புறம் பரிசு கொடுத்து அதை விட பெரிய பரிசா கொடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணியாச்சு. நம்ம இல்ல திருப்பூர் எந்த பாட்டாலும் 108 பாட்டு. யாராலும் நீங்க எழுதுங்க 108 பாட்டு எழுதுங்க சார். திருப்பூர் எழுதுங்க, தில்லைவளந்தன பாட்டு 108 தடவை எழுதுங்க. இப்ப அதுதான் சொல்லியிருக்கோம், 108 பாட்டு எல்லாரும் எழுதுங்க. கண்டிப்பா நாங்க நிகழ்ச்சி வைக்கும் போது உங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு படிக்கணும். தனி நோட்டு வாங்கி எழுதணும். 1 மாசம் லீவு பயன்படுத்திருக்காங்க. மே மாசம் ஃபுல்லா லீவ் இருந்துச்சுல, பருத்தி லீவ் இருந்துச்சு, அதுல உள்ள உட்காந்து எழுதிட்டாங்க. அவங்க 1 மாதம் கரெக்டா 30 நாளைக்கு தினசரி ஒரு 3 தடவை எழுதலாமே. உங்களுக்கு ஒரு 100 வந்துருச்சுல. சரி, போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யாகிய இந்த மெய் உணர்வை நாம் பொய் கெட்டு மெய்யானார். பொய் போயிடுச்சுன்னா என்ன வந்துடும்? உண்மையாக இருக்கக்கூடிய மெய்யாக விளங்கக்கூடிய இறைவன் என்ன செஞ்சுவாரு நமக்கு தெரியாது. பொய் கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமி. இப்ப என்ன சொன்னாருன்னா வினை பிறவி அப்படின்னாரு. அப்ப வினை பிறவி அப்படின்னா அப்ப வினை இல்லாத ஒரு பிறவி இருக்கணும்னு அர்த்தம். அப்படித்தானே? வினை பிறவின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப வினை இல்லாத பிறவி என்ன பிறவியா இருக்கும்? நாமெல்லாம் எப்படி வந்திருக்கோம்? வினையினால வந்திருக்கோம். நம்ம பிறவில என்ன பிறவி? வினை பிறவி. ஆனா வினையே இல்லாம ஒருத்தர் வராங்க அப்படின்னா நமது அருளாளர்களை எல்லாம் சிவபெருமான் வினை இல்லாம தான் அனுப்புறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஞானசம்பந்த பெருமான் ஏற்கனவே முக்தி அடைஞ்சு கந்தலோகத்துல முருகப்பெருமானுடைய சார்வம் பெற்ற அடியாரை கொண்டு வந்து சாமி மண்ணுலகத்துல ஞானசம்பந்த பெருமானாக அவதரிக்க செய்தார். இதெல்லாம் சாமியுடைய சங்கல்பத்தினால் அவங்க வினை இல்லாம வந்தவங்க. அதனாலதான் வினை இல்லாத ஒரு பிறவி இருக்குங்கிறதுக்காக தான் வினை பிறவி என்கின்ற வேதனையை ஆகப்பட்டு இன்னொரு பாட்டிலையும் பாடுறாரு. இதுலையும் வினைப்பிறவி வந்து சாராமன்னு சொல்றாரு இந்த பாட்டுல. அப்ப அருளாளருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நாம வினையினால் வந்தவர்கள், அவர்கள் வினை இல்லாமல் வந்தவர்கள். புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? இப்ப சுந்தரம் சாமி ஒரு தவறும் செய்யல. பூப்பறிக்க போனாரு, கமலி அணிந்ததே பார்க்குமாறு இவர் பார்க்கலையா? பார்க்க வச்சது யாரு? சிவபெருமான் பார்க்க வச்சிருக்காரு. மாதவம் செய்திட தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொட்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியை கண்ணினார். சேக்கிலாசாமி சொல்றாரு. பார்க்கும்படி யார் செஞ்சாரா? சிவபெருமான் தான் செஞ்சாரா. பார்க்க வச்சுக்கிட்டு நம்ம ஆளு அந்த 2 பெண்களை பார்க்க வச்சுட்டு இப்ப நீ கூட ஒத்து போயிட்டு வாங்கிட்டு சாமி கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். அழுதுட்டாரான் சுந்தரம் சாமி, ரொம்ப அழுதாரான். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். செய்ய சேவடி நீங்கும் சிறுமைய சாமி ஒரு திருவடி விட்டு நான் பிரிய போறேன் சாமி அப்படின்னா
அந்நேரம் யோசிச்சு பாருங்க, எந்த நேரமும் அணுக்கு தொன்றா இருந்துட்டு மண்ணுலகத்துக்கு போனா எப்படி இருக்கும்? மண்ணுலகத்துக்கு இங்க வந்துட்டாலே மாயை மயக்கணும், சாமியை நினைக்கவே தோணாது. அடுத்த வரையில் அதை சொன்னாரு, இங்க வந்தா எல்லாரும் இறைவனை மறந்து இருப்போம் என்ற அந்த செய்திய சேக்கிழார் சாமி எப்படி சொல்றாரு பாருங்க. கைகள் அஞ்சலி குப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையில் மையன் மானுடமாய் மயங்கும் வேளையில் ஐயனே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்யன. எத்தனை சொல்றாரு பாருங்க சாமி. நான் அங்க போயிட்டேன்னா உன்னை நான் மறந்துடுவேனே சாமி. அப்ப என்னப்பா செய்யணும் அப்படின்னாரு சிவபெருமான். வேற ஒண்ணும் இல்லை சாமி, நான் மண்ணுலகத்துல போயிட்டேன்னா உன்னை நான் மறந்துடுவேன், அது தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து வேற என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னாரு. என்னை அங்க போகும்போது தடுத்து, எதுல? இந்த மாயிலிருந்து என்னை தடுத்து ஆண்டு, ஆண்டுனா என்னை அடியராக ஏற்றுக்கொண்டு அருள் செய்யன. அருள்னா இந்த வழிபாட்டில் என்னை நிலைநிறுத்தி இருக்குமாறு செய்ய வேண்டும் என்று கைலாய மலையிலே சுவாமி கிட்ட கேட்டுறாரு. நீ போயிட்டு வர சுந்தரா, நான் உன்னைய கற்க நேரத்தில் உன்னை தடுத்து ஆட்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த திருமணத்துல நிறைய பிறைய நிறையாக ஆக்கி கொண்டு கையில தற்பப்புள்ள வைத்துக் கொண்டு கையில திருவீட்டு பை வைத்துக் கொண்டு ஒரு வேதியராக நீ எனக்கு முழு அடிமைன்னு யார் சொன்னா? சிவபெருமான் சொல்றார். ஒரு வேதியராக எதுனாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரக்கூடாது, நான் தாலி கட்டிக்கிறேன் அப்படின்னாரு. நீ உனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு இருக்குப்பா அப்படின்னாரு. உனக்கும் எனக்கு ஒரு பெரிய வழக்கு இருக்கு அப்படின்னாரு. என்னன்னாரு? நீ எனக்கு அடிமை, அதுவும் முழு அடிமை. அது மட்டும் இல்ல, உன்னுடைய நீ உங்க குடும்பமே வழி வழி அடிமை அப்படின்னாரு. அது எப்படியா? ஒரு வேதியர் எப்படியா இன்னொரு வேதியருக்கு அடிமையாக முடியும் அப்படின்னு. ஆமாப்பா, உன் பார்ட்னர் எழுதி கொடுத்த ஓலை என் கையில இருக்கு. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஆரூரனாகிய நான், அவங்க பார்ட்னர் பேர் என்ன பேரு? ஆரூராகிய நான் இந்த வெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு நானும் எனது வழி வழி சந்ததியினரும் வழி வழி அடிமை, இப்படிக்கு ஆரூர் கொண்டு கையெழுத்து ரொம்ப கச்சிதமா இருக்கு. அதனால நீ அவருக்கு அடிமை அப்படின்னு தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் அப்ப சுந்தரம் சாமியை பார்த்து சொன்னாராம், வித்தகம் பேச வேண்டாம் அப்படின்னா சிவபெருமான், பணி செய் அப்படின்னா. உடனே என்ன செய்யணும், நான் ஏது பண்ணணும் அப்படின்னாரு. நேர பின்னாடி வா அப்படின்னாரு. போனா உங்க வீடு எதுன்னாரு. என்னென்ன காமிச்சார். உள்ள போய் சாமி மறைந்தார். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் எல்லா கதையுமே. பித்தா பிறைசூடி பதியத்தை பண்ண. இந்த பித்தா பிறைசூடி பதியம்னா தினசரி பாடுங்க. ஏன்னா உங்க செய்த பிள்ளைகள் எல்லாம் சிவபெருமான் கொடுத்துருவாராம். ஏன்னா அந்த பாட்டை சொல்றாரு, தத்தங்கனையா தங்கமே வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்தில் அங்கு ஒரு கூறுகள் வைத்தவருக்கு அமருலகு அளிக்கும் இப்பெருமை பித்தரென்று உன்னை பேசுவரேனும் பிழைத்தவை பொருத்தல் செய்யும் கைத்தளம் சென்னிவேல் வைத்த கங்கை கொண்ட சொலை தரத்தானே அப்படின்னு திருவிசைப்பா சொல்லுது. பித்தர்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா சிவபெருமான் அவன் பிழையெல்லாம் பித்தரென்று உன்னை பேசுவரேனும் பிழைத்தவை பொருத்தல் செய்யும், பிழையெல்லாம் சாமி பொறுத்துனான். நம்ம பித்தா பிரைசூடி இனிமே பாடினீங்களா? தில்லை வளர்ந்தன பாடினீங்களா? தில்லை வளர்ந்தன பாடாமல் வெளியில போகாதீங்க, வீட்டுக்கு வெளியில. தினசரி தில்லை வளர்ந்தன பதியத்தை உங்க பூஜை ரூம்ல பாடிட்டு எங்கேயும் போங்க, உங்களுக்கு ஒரு துன்பம் வராது. நீ தெரிஞ்சுக்கோங்க. பித்தா பிரைசூடி இது தில்லை வளர்ந்தன பாடிட்டு, ஏன்னா அந்த ஒரு பதியம் கொடுக்கறதுக்கு அங்கிருந்து வர சாமி சுந்தரன் சாமிகள் கைலாயமலையில இருந்து வர. தீதில்லா திருத்தொண்ட தொகை தர. எப்படிப்பட்ட பாட்டு? தீதில்லா திருத்தொண்ட தொகை தருவதற்காக சுந்தரம் சாமிகள் அந்த பெண்கள் மேல் பார்க்க வைத்து இங்க மண்ணுலகத்துக்கு அனுப்பி அதுக்கப்புறம் பாடி, அதுவும் தனியா ஆட்கொள்ள பல இடங்கள்ல சாமி ஆட்கொள்ளத்தான் பாக்குறாரு. இந்த மாயை மயக்குது சுந்தரம் சாமிகளை. ஒரு கட்டத்துல குறுகாவல் வெள்ளடைன்னு ஒரு கோயில் வருது. அங்க அது ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது. சுந்தரம் சாமி ரொம்ப பசிக்கவும் உடனே சுவாமிக்கு பொறுக்க முடியல. நம்ம அடியாருக்கு இப்போ ரொம்ப பசியோடு இருக்காங்களே, உடனே சாப்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு பந்தலை அமைத்து அங்கே ரெடியாக காத்துட்டு இருக்காரு சாமி. சாப்பாடெல்லாம் வச்சு உடனே சுந்தரம் சாமிகள் அத்தனை அடியாரையும் சிவாய நம அப்படின்னாராம். இது அடியும் சொல்லல, சேக்கிழார் சாமி பெரிய புராணத்தை சொல்றாரு. ரெண்டு பேரும் எப்படி பேசுனாங்கன்னா சிவாய நம என பேசி அப்படிங்கிறாரு சேக்கிழார் சாமி. ரெண்டு பேரும் எப்படி சொன்னாங்க? சிவபெருமான் முதல்ல சொன்னாராம். அடியாரெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஐயா சிவாய நம அப்படின்னதும் சுந்தரம் சாமி பதிலுக்கு சிவாய நம அப்படின்னா எப்படி சொல்றாரு பாருங்க. பெரிய புராணம்னா அப்படியே கடல் போல உள்ள ஆழ்ந்து படிக்க 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 அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ரெண்டு பேரும் சிவாய நமன்னு பேசுனதும் உடனே அத்தனை அடியார்களையும் அமர வைத்து சிவபெருமான் ஒத்தையிலே என்ன செஞ்சாராம்? பழுமாறினாராம். அத்தனை அடியார் இருக்கும். இப்ப நம்ம ஆளு யாரையாவது பந்தி பழுமாற சொல்லுங்க பார்ப்போம். சிவா ஒரு நிமிஷம் இந்த வாலியை கொஞ்சம் பிடிங்க, அப்படி இந்த போயிட்டு வந்துடுறேன், குறுக்கு வலிக்கிறமா இருக்கு ஓட போயிடுவாங்க. அப்படிதான் இருக்கு. யாராவது பந்தி பழுமாற சொல்லுங்க, ஒரு 2 பந்தி வைக்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பந்தி வைக்கிறத என்ன செய்வாங்க? கொஞ்சம் இதை பிடிங்க, இந்த வந்துடுறேன் அப்படின்னு.
இப்ப குடிக்கிறதே கிடையாது இல்ல. இப்ப கூட டேபிள் சேர் வச்சாச்சு, குடிக்கிறதே கிடையாது. சரி, போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானால் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே. அப்ப வினை பிறவினா நாம எல்லாம் வினையினால் வரக்கூடிய பிறவியாக இருக்கின்ற கால வினை பிறவி சாராமே. சிவபெருமான போற்றி வழிபாடு செஞ்சா நமக்கு என்ன வராது? வினையினால் பிறவி வராது அப்படின்னா வினை பிறவி சாராமே. கள்ள புலக்குரம்பை கட்டடிக்க வரலாம். கள்ள புலக்குரம்பின்னா நம்ம அந்த ஐம்புலன்கள் நம்மளை சாமி நினைக்க விடாம தடுக்குது. ஐம்புல வேடரை அயந்தனை வளர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தின் உணர்த்து விட்டு அப்படின்னு சூத்திரம் நமக்கு சொல்லுது. நாமெல்லாம் இளவரசர்களாம், உயிர்கள் எல்லாம் இளவரசர். நாம வேடுவத்தை போய் மாட்டிக்கிட்டு அங்க வேடுவன் கூடயே சேர்ந்துக்கிட்டு நாம அங்க இருக்கோம். ராஜாவா சாமி வந்து நம்மளை சொல்றாரு, இப்பா நீ நம்ம அரண்மனையில இருக்க வேண்டியப்பா, நீங்க வந்து வேடுவரோடு இருக்கிறீங்க வாப்பா அப்படின்னு சொல்லி சுவாமி நம்மளை எல்லாம் அழைக்கிறாரு. நாம சாமியை அதாவது சாமி நம்ம கூட இருந்தாலும் கூட இறைவனை நம்ம நினைக்காத அளவுக்கு நாம இருக்கோம். நம்மளை எத்தனையோ அருளாளர்கள் மூலியமா நம்மளை அழைக்கிறாரு. ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சாலும் நம்ம போக மாட்டேங்கிறோம். சாமி தான் முழுமுதற் பொருள், அவர் அந்த பிறவில நம்ம அடையணும். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டானோட வானவரும் நான்முகரும் நன்னறிய ஆழம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்திவினேன்னு போகணும்னு நினைச்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியல, போக முடியல. அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம், போக முடியல. சாமி கூப்பிடுறாரு, அல்லால் மூலியமா கூப்பிடுறாரு, ஆனா நம்மளால போக முடியும். நீங்க எல்லாம் இளவரசர்ப்பா, நீங்க இருக்க வேண்டிய இடமே எங்க? சிவபுரத்துல இருக்கணும். நம்ம எங்க இருக்கோம்? இங்க பிறவில வந்து அவஸ்தைப்பட்டு கள்ள புலக்குரம்பை. இது வந்து இறைவனை நினைக்க விடாம தடுக்கின்ற இந்த புலன்களை கள்ள புலக்குரம்பின்னு இது மறைக்குதுல்ல, இறைவனை மறைக்குதுல்ல இந்த ஐம்புலன்களும். அதனால கள்ள புலக்குரம்பை கட்டடிக்க வரணும். அதை வந்து சுவாமி என்ன பண்ணுவாரா, அந்த ஐம்புலன்களை நீக்கிறதுக்கு நமக்கு அருளாளர்கள் மூலியமாக நமக்கு பல விஷயங்களை எல்லாம் சொல்லி அதிலிருந்து நமக்கு உணர்வை ஏற்படுத்தி சிவபூஜை செய்ய வைத்து ஆணவ மலத்தை சுவாமி கட்டளிக்க. அந்த ஆணவ மலத்தை சுவாமி என்ன பண்ணுவார்? கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வடிவையை தேவையடைய செய்வார். கட்டளிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. இன்னைக்கு எப்படியாவது முடிச்சிருவோம் தான் வேகமா போறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க 5 வரைக்கும் கூட போகவே. இன்னைக்கு சிவபுராணத்தை முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. சாமியை பார்த்து உணர்த்தினாரு, இப்ப இன்னைக்கு பிடிச்சிருப்பா அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு பிடிச்சிரும். நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நல் இருளில் சாமி நடந்து வர்றா அப்படின்னா கேவல நிலையில் யாருக்குதான் இருக்கான்? சிவபெருமான் தான் இருக்கு. நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதன். அப்ப பயிலுதல் என்பது என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப செய்வதுன்னு அர்த்தம். கற்றல் என்பது அந்த நிமிஷம் படிச்சுட்டு விடுவது. பயிலுதல் என்பது திரும்ப திரும்ப படிப்பது, கற்பது, தேர்வது, அப்படி நிறைய சொல்லலாம். இப்ப சாமி ஐந்தொழில என்ன செஞ்சிட்டு இருக்காரு? திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்காரு. அவர் விடுவதே இல்லை. விட்டாருன்னா நாம என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஐந்தொழில் புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் செஞ்சுட்டே தான் இருக்காரு. அவர் செய்யறதை விட்டாருன்னு வச்சுக்கோங்க, நாம இந்த பூமியில வாழ முடியுமா? அவர் அசையல அப்படின்னா எந்த பொருளும் அதான் நல்விருளில் நட்டம் கேவலில் கூட சாமி அங்க நடனம் பாடிட்டு இருக்காரு. ஆனா அப்ப ஏன் நம்ம சாமியை பார்க்க முடியல அப்படின்னா நம்மளுடைய ஆணவ மனம் முற்றிலும் மறைப்பு. அங்கேயும் சாமி நம்ம கூட தான் இருக்காரு, ஐந்தில் புரிஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆனா நம்மளுடைய அறியாமை இறைவனை மறைப்பு சுத்தமா மறைச்சிருச்சு, பார்க்கவே முடியல. அறியாமை சுத்தம் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் சாமி என்ன பண்றாரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு சீர்தொழில் வேற்றுமையான் என்று சொல்வதற்கு இணங்க எல்லா உயிர்களுக்கும் பாரபட்சமின்றி ஒரே நுண்ணுடம்பை இறைவன் கொடுத்தார். கொடுத்தது இந்த உயிருக்கு என்ன வந்துருச்சு? விருப்பு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பேர் மூலகன்மம் பேரு. உடம்பு கொடுத்ததுமே வினை செய்து பாருங்க, அதுக்கு வந்து மூலகன்மம் பேரு. அதை வைத்து கொள்முதலாக வைத்துக் கொண்டு சிவபெருமான் ஒவ்வொரு பிறவியா நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. பிறவி கொடுத்தது எத்தனையோ ஆன்மாக்கள் மோட்சம் அடைக்கிறது உண்டு. ஆனா நம்மளாம் அந்த லிஸ்ட்ல வரல. நாம இறைவனை நினைக்கிறேன். நமக்கு இந்த உலக போகம் தான் பெருசா தெரிஞ்சிருக்கு. உடம்பு கொடுக்கும் போதே சாமிகிட்ட போயிருந்தா நேரம் நம்ம எப்படி இருந்திருப்போம்? பேரின்பத்துல இருந்திருப்போம். இப்ப நாம இந்த பிறவிக்கு வந்து அல்லல் படுற காரணம் என்ன அப்படின்னா இறைவனை மறந்த காரணத்தினால், இறைவனை நினைக்காத காரணத்தினால். இப்ப ஒண்ணும் இல்லை, ஒரு பேனா வாங்கிட்டேன் சார், கொஞ்சம் பேனா கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேனா வாங்கி அப்படின்னு எழுதிட்டு திருப்பி கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுவோம்ல, இந்த உடம்பே கொடுத்துருக்காரு இறைவன்,
என்னைக்காவது கோயில்ல போய் தினசரி போய் நம்ம நன்றி சொல்றோமா? உடம்பு கொடுத்து காலையில் உயிரோட எந்திக்கும். தினசரி இறந்து தான் பிறக்கணும், மறந்துடக்கூடாது. தினசரி என்ன செய்யறோம்? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி எழுவது போலும் பிறப்பு. யார் சொல்றா? வள்ளுவர் சொல்றாரு. உறங்குவது போலும் சாக்கு, தினசரி இறப்பு. காலையில் முழிச்சாதான் உண்டு. ஆனா சாமி நம்ம உயிரோட எந்திக்கும். ஆனா எந்திரிச்சு சாமி நினைக்கிறோமா? நினைக்கணுமே. அதுக்காக தான் 5 அஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த அஞ்சு நமச்சிவாயம் 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 சொல்லிட்டே இருக்கும். எந்திக்கும் போது நமச்சிவாயம் சொல்லிட்டு தான் எந்திக்கணும். எந்திரிச்சதும் என்ன செய்வீங்க? கரெக்டா சொல்லுங்க. இது ஒரு பெரிய விஷயமா சொல்லுவான். பாத்ரூம் போவோம், இது இல்லைன்னா பல் வளர்ப்போம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கிடையாது. காலைல எந்திரிச்சதுமே முதல்ல திருநீர் பூசணும் நெற்றியில, பக்கத்துலேயே வச்சிருக்கணுமா. காலைல எந்திரிச்சதுமே என்ன செய்யணும்? நீங்க ஒண்ணு கொப்பளிக்க கூட இல்லை, வாய் கூட கொப்பளிக்கல, நீங்க திருநீர் பூச சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நமக்கு நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, காலைல எந்திரிச்சதுமே திருநீரை தூங்குவதற்கு முன் தூங்குவதற்கு பின். காலைல எந்திரிச்சதுமே விடிந்ததும் வெண்ணீற்றை அணிந்ததோட அப்பசாமி பதியமே பண்ணிடுறாரு. காலைல எந்திரிச்சதுமே திருநீர் பூசணும். பல் விளக்குவதற்கு முன் பெண், குளிப்பதற்கு முன் பெண், சாப்பிடுவதற்கு முன் பெண், உறங்குவதற்கு முன் பெண், மலஜலம் கழிப்பதற்கு முன் பெண், இப்படிலாம் திருநீர் பூசிக்கிட்டே இருக்கணும். அப்ப மொத்தத்துல எந்த நேரமும் நெற்றியில திருநீர் இல்லா நெற்றி பால், திருநாமம் பேசா வாய் பால். காலைல எழுந்திரிச்சு திருநீரை பூசணும், நமச்சிவாயத்தை நாவால சொல்லணும். அப்புறம் தான் இதுக்கு சிறப்பு. கொஞ்சம் பேசும் ஏதோ புரியுற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறீங்களா? எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் ரொம்ப நுட்பமா கேட்கீங்க, எல்லாருக்கும் தெரியுது. சரி பாப்போம். சரி, ஆனா எப்படியாவது என்ன பண்ணிடணும்? குருவரில் எப்படியாவது கட்டணும். சுங்கரபாதேவெல்லாம் டக்குன்னு டீச்சர் எடுத்தாங்க. நம்ம ராதாசுவாலாம் டீச்சர் டக்குன்னு எடுத்தாங்க. வேற யார் எடுத்தாங்க? நம்ம கூட 2 பேர் தான் இருந்துச்சு. அடுத்த தடவை சுபாஷ் வர்றான்னு நினைக்கிறேன். சுபாஷ் வர்றான்னு நினைக்கிறேன். டீச்சர் இருக்கிறது இல்ல, அவங்க வந்து இப்ப ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கல. ஆமா. சரி, திருவள்ளுவர் கூட்டிக்கிட்டோம். என்ன சாமிகிட்ட இப்ப இருந்து விண்ணப்பம் பண்ணுங்க எல்லாருமே. அடுத்த கார்த்திகைக்குள்ள எப்படியாவது பெருமானே தீட்சை இருக்கிற நிலைக்கு உயரணும்னு நீங்க வேண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சிவபெருமான் காதுல போய் சென்றடையும் அடையாதான். கண்டிப்பா உங்க வீட்டுல பெர்மிஷன் கொடுக்காதவங்க கூட அன்னைக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. நீ போய் எடுத்து வாமா, போயிட்டு வாமா அப்படின்றாங்க. நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனை பக்தியினால் பணிந்தடியன் தன்னை பன்னால் பாமாலை பாட பயிர்வித்தானை எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை என் உள்ளத்தில் ஊறும் அத்தேனை அமுதத்தை ஆவின்பாலை அன்னிக்கும் தீங்கரவை அரணை ஆதி புத்தேனை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் ஒக்கினேனே என்று அப்போஸ்தலன் இந்த பாட்டெல்லாம் பாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாடிருக்கீங்களா? சரி, அதுல என்ன சொல்றாரு? பக்தியினால் பணிந்தடியன் தன்னை பன்னால் பாமாலை பாட பயில்வித்தானை. அன்றாட நம்ம திருமுறையில பாட வச்சுக்கிட்டே இருக்காரு. திரும்ப 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 பாட வைக்கிறாரு. ஒரு நாள் நீங்க விட்டுட்டீங்க, பல நாள் வழிபாடு ஒரு நாள் விட கெட்டு போயிடும். தேவரம் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு நாள் லீவ் போட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிரும்? போவோம், இப்ப என்ன இன்னைக்கு தேவரம் படிக்கிறது, நாளைக்கு போய் படிச்சுப்போம் அப்படின்னு வரும். ஒரு நாள் வந்து என்னதான் மாறும்? 2 நாளா என்ன 2 நாள் தானே போகல, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நமக்குள்ளே ஆறுதல் சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாரம் ஆகும். எத்தனையோ பேர் மாச கணக்கா போகாம இருக்காங்க, நம்ம ஒரு வாரம் தானே அப்படின்னு இப்படியே தள்ளி போயிட்டு கடைசி வர முடியாத சூழ்நிலை. அதனால எந்த ஒரு வழிபாடையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. பல நாள் வழிபாடு ஒரு நாள் விட. கோயிலுக்கு போனா தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். என்னைக்கு ஸ்டாப்பே பண்ணக்கூடாது, நாம போய்கிட்டே இருக்கணும். அதனால சொன்னாரு, நித்தலும் எம்பியானுடைய கோயிலுக்கு வழிபாடை விடக்கூடாது. பூஜை பண்ணா தினசரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு நாள் கூட விடக்கூடாது. அப்படின்னு ஒருத்தருக்கு சிவ பூஜை வாங்கி கொடுத்தேன். சிவ பூஜை வாங்கியாச்சு, எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னாரு. மக்கள் ஆகி போச்சு. சிவ பூஜை வாங்கி எத்தனை நாள் இறக்குற வரைக்கும் வரணும் அப்படின்னு. அப்படியா அப்படின்னாரு. அதுக்கு சொல்லி அதாவது சிவ பூஜை எடுக்கிறவங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லி தான் தீட்சை வாங்கி கொடுக்கணும். அப்புறம் செல்ல தெரிஞ்சிருப்பான்னு நினைச்சு அடியே தீட்சை வாங்கி கொடுத்துட்டேன். கடைசி பார்த்தா அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் இப்படி சொன்னா தீட்சை எடுக்க முடியும் சொன்னதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி எனக்கு சொன்னாங்க, சிவ பூஜை பண்ணா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால நான் எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இனிமேல் தொடர்ந்து செய்யணும் சார், ஒரு நாள் கூட
சிவபூஜை விடவே கூடாது, இறக்கும் வரை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் முயற்சி பண்ணுறேன். முயற்சி ஐயா ரொம்ப நேரம் இல்லாமல் கொஞ்ச நேரமாவது உட்காந்து சாமிக்கு ஒரு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து ஒரு பூ வச்சு ஒரு நெய்வேத்தியமாவது என்ன செஞ்சிடணும் சாமிக்கு. இப்போ சமயதிச்சு எடுத்தவங்களே நீங்கள் என்ன செய்யலாம்னா சாமிக்கு தினசரி நீங்கள் பூஜையில் ஒரு கல்கண்டோ நெய்வேத்தியம் காமிச்சு அதில் பண்ணுவீங்களா சாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் தான் கொடுப்பீங்களா? இல்லையோ இனிமே அப்படி செய்யுங்க. இனிமே காலைல அனுஷ்டானம் பண்ணுறீங்கல்ல, அனுஷ்டானம் பண்ணி முடிச்சு சாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் காமிச்சு ஒரு தீவனம் காட்டணும். ஒரு தீவனம் காட்டணும். அப்படியா? நீங்க அனுஷ்டானம் மட்டும் பண்ணிட்டு அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அது குடும்பம் நல்லது. ஏன்னா இது அடிப்படை இருந்தா தான் அடுத்த சிவபூஜை எடுக்கும் போது நமக்கு இதாக இருக்கும். நெய்வேத்தியம் போய் கொடுத்து போகலாம். அப்படி இல்லையா எங்க சூழ்நிலைகள்லாம் அப்படி இல்லை, நெய்வேத்தியம் கொடுக்க ரொம்ப ஒரு சின்ன தென்னர் தான் அப்படின்னா சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது கூட ஒரு பாவனையாவது என்ன பண்ணணும் சாமிக்கு பாவனையாவது பண்ணணும். பாவிப்பார் பாவம் அரும் பாய் அப்படி பாவனை பண்ணாலே சுவாமி பாவத்தெல்லாம் அழைச்சிட்டு வரான் அப்படின்னு அப்போ சாமி சொல்றாரு. பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமை கள்ள புலக்குறம்பை கட்டு அழிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அப்ப எவ்வளவு நிலையும் சாமி கைதொழில் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சகல நிலையிலும் நம்ம கைதொழில் பண்றாரு. எல்லா நிலையிலுமே சாமி என்ன பண்றாரு? திரும்ப 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 அந்த நடனத்தை புரிந்து கொண்டேதான் இருக்கின்றார். படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் தொழிலை செய்து கொண்டேதான் இருக்கின்றார். அணுக்குள்ளே ஒரு பொருள் ஆடுதுன்னு சொல்றாங்கல்ல, அவனின்றி ஒரு அணுவும் அப்பயே நம்ம அதாவது சொல்லிட்டாங்க அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னா இப்ப ஆளாளுக்கு விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சு அணுவுக்குள்ள ஒரு பொருள் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சது. அப்பயே சொல்லிட்டாங்க. அங்க உள்ள யார் ஆடுறான்? நம்ம நடராஜ பெருமான் தான் ஆடுறாங்க. எல்லா உயிருக்கும் இயக்கமும் யாருன்னா சிவபெருமான் தான். அவர் இன்றி ஒரு அணுவும் அசைவே எந்த நிலையிலையும் சாமி நடனம் ஆடிக்கிட்டே தான் இருப்பாரு, ஐந்தொழில் புரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. நடராஜ பெருமானுடைய முகூர்த்தத்துல படைத்தல் தொழில் எதை குறிக்கும் சொல்லுங்க பார்ப்போம். படைத்தல் தொழில் உடுக்கை. உடுக்கை வெரி குட். காத்தல் அபயகஸ்தம். அடுத்து அழித்தல் நெருப்பு கை, நெருப்பு ஏந்திய கை. மறைத்தல் ஊன்றிய திருவடி, ஊன்றியது. அருளல் எடுத்த திருவடி, எடுத்த பொறுப்பாடு, அதான் தூக்கிய திருவடி அப்படின்னு. அந்த பாதத்தை பார்க்கறதுக்கு தான் எல்லா பேரும் தவம் நடக்கிறாங்க. அந்த எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்படின்னு சொல்லி இப்ப அந்த திருவடி இப்ப அடுத்த வரையில சொல்ல போறாரு. அந்த திருவடிக்கும் இப்ப வலது திருவடிக்கும் இடது திருவடிக்கும் அடுத்த வரையில சொல்ல போறாரு மாணிக்க. நல் ஈருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. சாமி ஐதல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த தூக்கிய திருவடிய இப்படி காட்டுறாரு பாருங்க, இப்படி வச்சிருக்காரா? இந்த தூக்கிய திருவடியை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சாமி காமிக்கிறார். அப்படி அந்த தூக்கிய திருவடியை தூக்கிட்டு இந்த திருவடியை பற்றி கொள்ளுங்கள், உங்களை நான் காப்பாற்றுகின்றேன், உங்களை கரையேற்றுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே இருக்கு படம். அது என்ன கை அப்படின்னா கஜகஸ்தம் என்று பெயர். அதுக்கு என்ன பேரு? கஜகஸ்தம். எதுக்காக கஜகஸ்தம் அப்படின்னா யானை பாகனே நினைச்சா கூட யானை மேல ஏறி உட்காரவே முடியாது. யானை பார்த்து காலை கொடுக்கணும். அடிக்க செல்ல 2-3 இடத்துல பார்த்துருக்கேன். அந்த யானை அப்படி காலை கொடுக்கு, யானை பாக அது மேல ஏறி உட்காரணும். அது பார்த்து யானை காலை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்க தெரியாம போய் ஏறி உட்காந்தீங்க அப்படின்னா திரும்பி போட்டு உதைச்சிடும். யானை பாகனே நினைச்சா கூட உதைச்சிடும். அது அனுமதி இல்லாம போக முடியாது. அதே போல நம்ம சாமி எப்ப வேணாலும் இந்த திருவடியை பற்றி கொள்ளுங்கள், உங்களை நான் கரையேற்றுகின்றேன்னு தூக்கிய திருவடியா எப்பயே தூக்கிட்டாரு. நமக்கு பிறப்பு கொடுக்கையில தூக்கிட்டாரு. இந்த திருவடியை பற்றிக்கிட்டு வாப்பா அப்படின்னா நாம் அதை நினைக்கவே மாட்டேங்கிறோம், அதை பற்றவே மாட்டேங்கிறோம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடன்னு திருக்குறள்ல திருவள்ளுவரும் பாட்டு படிச்சுட்டாரு. அப்பயும் நாம பற்றற்றான பற்ற முடியல. ஏதோ இப்ப திருநெல்வேலி பூசி புத்தராஜந்தரிச்சு சாமியுடைய பாடல்கள்லாம் பாடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காருல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு பெருமானுடைய கருணை நமக்கு இருக்கிறதுனாலதான் நாம திருமுறைகள்லாம் பாடுறோம். இல்லைன்னா அந்த பக்கமே நம்ம வர முடியாது. எத்தனை பேர் போறாங்க, எல்லாருக்கும் கிடைக்குதான், நமக்கு சாமி கொடுத்துருக்காரு. அது இறைவனுடைய கருணை. நல்இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அப்ப சாமி என்ன செய்யறாரு? திரும்ப திரும்ப இந்த தொழிலை செய்கின்ற காரணத்தினால் அந்த இடத்துல அப்பர் சாமி என்ன சொல்றாரு?
பக்தினியால் பணிந்தடியன் தன்னை பன்னால் பாமாலை பாட பயில்வித்தானை. திரும்ப திரும்ப நம்மள திருமுறை பாட வைக்கிறாரா சிவபெருமான். அது அப்பர் சாமி சொல்றாரு, பயின்றாடும், அதாவது பன்னால் பாமாலை பாட பயில்வித்தானை எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை என் உள்ளத்தில் ஊறும தேனை அமுதத்தை ஆவின் வாளை அன்னிக்கும் தீங்கருமை அரணை ஆதிபுத்தேலை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே அற்றனால் போக்கினேனே. இப்படி எங்க பெருமான நான் போற்றாம நான் வாழ்க்கையை வீணா போக்கிட்டேனே அப்படின்னு அப்பர் சாமி பாருங்க. 60 வயசு வரைக்கும் இங்க வரவே இல்லைல்ல, அங்கல்ல இருந்தாரு. 60 வயசுக்கு வேற வந்து தாண்டக வேந்தர்னே பேரு அப்பர் சாமி. சாமி எப்படி விரித்து விரித்து பாடலாம் அப்படின்னு சொல்லி விரித்து விரித்து பாடினார் அப்பர் சாமி. அதனால திருத்தாண்டகமா பாடியதுனால அப்பர் சாமிக்கு என்ன பேரு? தாண்டக வேந்தர் என்கின்ற ஒரு பெயரும். நல்கிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே. தில்லையில் என்ன செய்றாரு? கூத்தார். தென்பாண்டி நாட்டானே. இங்க என்ன பண்றாரு? சிதம்பரத்துல தில்லையில கூத்தாடுறாரு. தென்பாண்டி நாட்டானே. நாட்டானேன்னு என்ன அர்த்தம்? அந்த ஊர் தான். அப்ப பாண்டிய நாட்டுல தான் சிவபெருமானுக்கு சொந்த ஊர் இருக்கு. எந்த ஊர் தான் வரும்? உத்தரகோச மங்கை என்னும் ஊர். யார் சொல்றா? மாணிக்கவாசகரே சொல்றாரு. இது பாண்டிய நாட்டுல தான் இருக்கு. இங்க இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாண்டிய நாடு தான். நாடு அவருக்கு எதுனா தென்பாண்டி நாடே தெளி. அப்ப மதுரை வந்துடும். பாண்டிய நாடு அவருக்கு நாடு. ஊர் எதுனா உத்தரகோச மங்கை என்னும் ஊர். எல்லாமே பாண்டிய நாட்டுல தான் வருது. அதனால இங்க வந்து என்ன செய்யறாரு? இங்க குடியிருக்காராம் சாமி. நாட்டானே. அங்க தில்லையில் கூத்தனே. அங்க கூத்து, இங்க நாட்டு. அங்க தூக்கிய திருவடி, இங்க ஊன்றிய திருவடி. மதுரை என்ன எப்படி இருக்காரு? மண்டியில மதுரையில கால் மாறி அப்படி இருக்காரு. அங்க எடுத்த பொற்பாதம், இங்க அப்படி மாத்தி வலது பாதத்தை தூக்கி இருக்காரு. இது ரெண்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இது தூக்கிய திருவடி, இது ஊன்றிய திருவடி. ஊன்றிய திருவடியை மாத்தி ஆடி இருக்காரு அப்படின்னா, அங்க அது அம்பாளுடைய பாதம் வந்து சிவஞானத்தை குறிக்கும், சாமியுடைய பாதம் சிவத்தை குறிக்கும். இப்ப சிதம்பரம் போய் சென்று வழிபாடு செய்தால் சிவஞானம் உண்டாகும். அப்படியே நீங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா சிவமே கிடைக்கும். சாமியே உங்ககிட்ட வந்து மதுரைக்கு நீங்க போவீங்களா? சொக்கநாதரை பாக்கீங்களா? சாமியை பார்க்க வழிபாடு செய்ய அந்த வெள்ளியம்பலத்தை பார்க்க சாமியே நமக்கு கிடைச்சிருவாங்க. ஏன்? அதனாலதான் மதுரை என்பது ரொம்ப முக்கியமான காரணம்னா, சுவாமி துவாதசாந்த பெருவெளியில இருப்பார். இப்ப மதுரை வந்து எதுக்கு உருவானா? சந்திரனுக்கு உருவான. சந்திரன் தான் மகாதேவன் பேரு. இப்ப சிவபெருமானுக்குரிய அந்த அஷ்ட மந்திரங்கள்ல பவாய தேவாய நம, சர்வாய தேவாய நம, ஈசானாய தேவாய நம, பசுபதே தேவாய நம, உக்ராய தேவாய நம, ருத்ராய தேவாய நம, பீமாய தேவாய நம, மகதே தேவாய நம என்ற மந்திரத்துல இந்த மகதே தேவாய நம அப்படின்னா மகாதேவன் எங்க அப்படின்னா சந்திரனை உருவமாக கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். மகாதேவன் என்ன அர்த்தம்? சந்திரனை உருவமாக கொண்டவன். சர்வன் அப்படின்னா நீரை உருவமாக கொண்டவன். பவன் என்றால் நிலத்தை உருவமாக கொண்டவன். உக்ரன் அப்படின்னா காற்றை உருவமாக கொண்டவன். ருத்ரன் அப்படின்னா நெருப்பை உருவமாக கொண்டவன். பசுபதி அப்படின்னா உயிரையை உருவமாக கொண்டவன். உயிருக்கு உயிரை இருக்காருல சாமி, அவருக்கு என்ன பேரு? பசுபதி என்று பேர். இப்படி சொல்லும் போது சந்திரனாக விளங்கக்கூடிய மகாதேவன் அப்படின்னு பேரு. மதுரைக்கு என்ன பேரு? சாமி இங்க வந்து துவாதசாந்த பெருவெளியில இந்த விரல் கட்ட இருக்கு வருங்க. இதுல இருந்து 12 அங்குல பெருவெளி. சாமியை நம்ம வழிபாடு செய்யும் போது இப்படி தூக்கி வழிபாடு செய்வோம். கரெக்டா தூக்கம். ஐயா வந்துட்டாங்க. இப்ப 12 அங்குல பெருவெளி. இங்க இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா உடனே அடியில் ஒரு இடத்துல சொற்பொழி பண்ணிடுது. ஒருத்தர் நேரம் ஸ்கேல் எடுத்துட்டாரு. 12 அங்குல ஒரு ஸ்கேலை வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்காரு. அவங்க இப்படி தூக்கிட்டாலே சாமியோட திருவடி இங்க இருக்குது. ஆனா 12 அங்குல பெருவெளிக்கு நீங்க ஸ்கேலெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். சிவா சொற்பொழியில சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு போறேன், 12 அங்குல பெருவெளி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் நேர ஸ்கேல் அளந்துட்டு அங்க போய் திருவடி கையை வைக்க போறேன்னு வைக்க வேண்டாம். நீங்க வேலை இப்படி தூக்கி கும்பிட்டாலே சாமிய நாம வழிபட்டதற்கு. இந்த இடத்துல சுவாமியுடைய திருவடி விளங்குகின்ற காலம். அது எங்கன்னா மதுரை என்பது தச பெருவழி. துவம்னா 2ன்னு அர்த்தம், சாந்தம்னா 10ன்னு அர்த்தம். 12 அங்குல பெருவெளியில சுவாமியுடைய திருவடி விளங்குகின்ற காரணத்தினால்
துவாதச அந்த பெருவழியில சாமியுடைய அந்த ஊன்றிய திருவடி அங்க இருக்கு. அப்படி வழிபாடு செய்யும் போது சிவமே நமக்கு கிடைக்கும். அந்த துவாதசாந்த பெருவழியில யார் செய்வார்கள் என்றால், ஞானிகள் எல்லாம் குண்டலினி சக்தியை எழுப்பி, குண்டலினி சக்தி அது வேலையே செய்யாது, அது தூங்கிக்கிட்டே இருக்கும். இந்த நேரம் அதனுடைய வேலையே என்னன்னா தூங்கி கொண்டே இருக்கு. ஏன்னா அதுக்கு நாம யாருமே வேலையை கொடுக்கறது இல்லை. தியானம் பண்ணாதான் தெரிஞ்சு திருத்திட்டே இருக்க. இப்ப நம்ம தினசரி தியானம் பண்ணாதானே அது கொஞ்சமாவது வேலை செய்யும். நம்ம தியானம் பண்றதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. அதனால அது வேலை செய்யும். துவாதசாந்த பிரிவில் அது குண்டலினி சக்தி தூங்கிக்கிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமா எழுப்பணும் மேல. அதை ஔவையார் அகவல்ல அழகா சொல்றாங்க. இடர்களை பின்களை வழியாக சுழுமனா நாடியை செலுத்த வேண்டும் என்று இடர்பின்களையும் எழுத்தறிவித்து கடையில் சுழுமனை கபாலம் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணில் 4 பாம்பில் நாவில் நிலத்தி குண்டலியதையில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட வைத்து மூலாதாரத்தின் மூண்டல்களை காலால் எழுப்பி கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் உமதசகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரத்தினையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகதோடமும் சதுர்முக சுக்கமும் எண்முகமாக இனிதனக்கு அருள் செய்து புரியட்ட காயம் புலப்படை எனக்கு தெரியட்டினையும் தரிசனப்படுத்தி கருத்தில் கபால வாயு காட்டி இருத்தி முக்தி இனிதனக்கு அருள் செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் இயக்கி என் சிந்தை தெரிவித்து இருவழி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அழுதரும் ஆனந்தத்து அழுந்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அருளி அல்லல் கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தினுடைய சதாசிவம் காட்டி சித்தத்தினுடைய சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கணுவுக்கு நின்ற கரும்பினுடைய காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவநிலையை தந்து என்னை ஆண்ட வித்தக விநாயகா திரைகளை சரணே என்று அவை பாட்டி அழகாக எப்படி வரான்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இந்த இடர்களை பின்களை வழியாக சுழுமனா நாடியை செலுத்தி அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி மயிரில் அந்த ஓட்டம் இருக்குமா, அது மேல அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி கொஞ்சம் கொஞ்சமா ஏறி மேல போய் இந்த நடு மண்டை இருக்கு பாருங்க. சின்ன பிள்ளைலாம் சொல்லுவாங்க நடுமண்டையில கொட்டாதப்பா அப்படின்னு பார்த்துருக்கீங்களா. நடுமண்டையில கொட்டினா உடனே ரத்தம் வந்துடும். ஏன்னா அந்த வழியா தான் உயிரானது பிரிஞ்சு மேல போகும். ஞானிகளுக்கெல்லாம் அப்படித்தான் போகும். குண்டலியதில் கூடிய சபை விண்டல் மந்திரம், அது மந்திரம் சொல்ல சொல்லதான் எழும். சிவா சொற்பொழியில சொல்லியிருக்காங்க. அப்படின்னு நீங்க வாட்டு எந்த மந்திரமும் சொல்லாம போய் உட்காந்து மந்திரம் சொல்லணும். ஏதாவது ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ உள்ளுக்குள்ள நாம எது செய்தாலும் ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கணும். உள்ள அகத்துல சிவ பூஜை செஞ்சுட்டு இருக்கணும். ஏதாவது ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்றுட ஞான விளக்கினை ஏற்றி நான் உலகத்து ஏனை வழி திறந்து ஏற்றுவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்சு. உள்ளுக்குள்ள செயல் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கணும். சிவ பூஜை நடக்கணும். ஏதாவது ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கணும். சும்மா யாராவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தியான கிளாஸ் போயிட்டு வந்தாரு. தியான கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டேன். தெரியாம கேட்டேன். அவர் சொன்னாரு பாருங்க ஒரு பதில், இன்னும் முடியல. பூமி இருட்டு அப்படின்னாரு. ஏற்கனவே நம்ம இருள இருந்து வந்திருக்கோம். இப்ப நம்ம எங்க போனோம்? பிரகாசத்துக்கு போனோம், தேஜஸுக்கு போனோம், சுத்த சுய பிரகாசத்துக்கு போனோம். அதை விடுத்துட்டு அவங்க கூப்பிட்டு உண்மையிலே நல்லாவே சொல்லிட்டு இருக்காங்க. இவர் கண்டினியூ அப்படின்ட்டு நான் அறிவு வந்துட்டேன். இப்ப நம்ம ஏதாவது சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு இது ஏதாவது கிரியேட் பண்ணுவாங்க. அவர்கிட்ட வேஸ்ட் ஆயிரும் டயம். நீங்க உங்க இதை பார்த்துக்க அப்படின்ட்டு வந்துட்டேன் அடி. சரி, அப்ப அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி துவாதசாந்த பெருவழியில இந்த இடத்துல லேசா இருக்குமா, இது வழியா உயிரானது பிரிஞ்சு மேல கூடி போயிடுச்சு அப்படின்னா, இந்த நேர் வழியா போயிடுச்சு அப்படின்னா துவாதசாந்த பெருவழியில சுவாமி திருவடி போயிடும். அப்படி இல்லாம மற்ற 9 வாசல் வழியாக உயிர் பிரிந்தால் மறுபடியும் பிறவி வந்து கொண்டே இருக்கும். அத எண்ணிக்கைன்னு என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணெல்லாம் கண்ணிலே மற்றொரு கடைக்கண்ணிலே கடையடியே தொழுது உயினெல்லாம் ஒன்னுலே 9 வாசல் வைத்தால் அதை ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். உண்மையா உன்னடிக்கே போதுகின்றேன் பூமுகுழு தேவிய உன்னை சொல்றதுல. அப்ப 9 வாசல் வழியாக உயிர் பிரிந்தால் மறுபடியும் பிறவிக்கு வந்து கொண்டே. இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா இறக்கும் போது கண் வழியா போகும். இப்படி திறந்த மாதிரி இறந்துருப்பாங்க பார்த்துட்டீங்களா. சில பேர் பார்த்தீங்கன்னா மூக்கு வழியா போகும். சில பேருக்கு காது வழியா போகும். காது வழியா போகும்போது காது அப்படியே விறப்பா இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மலஞ்சலம் போய்கிட்டே இருக்கும். இறக்குற நேரத்துல மலஞ்சலம் போய்கிட்டே இருந்ததுன்னா அது வழியே போதுன்னு உதவி. சில பேர் வாய் திறந்த மாதிரி இறந்துருப்பாங்க. ஆண் வாய் வழியா உயிர் போகும். 9 வாசல் வழி எந்த வாசல் வழினாலும் உயிர் பிரிந்தால் மறுபடியும் பிறவி உண்டு.
கபால வழியா போயிடுச்சுன்னா பிறவி கிடையாது. அப்ப நம்ம வழிபாடு செஞ்ச சாமி எங்க கொண்டு போவாரு? துவாதசம் அந்த பெருவழி. கள்ள குலக்குரம்பை கட்டணிக்க வல்லானே நடியுள்ளி நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. எப்படி சொல்றாரு? தென்பாண்டி நாடே, தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி. அங்க போயாச்சுன்னா நமக்கு என்ன பெறும்? அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று ஆயிடுச்சா? ஒரு 1/4 மணி நேரம் இன்னைக்கு முடிச்சிடும். இன்னைக்கு ஒரு 4 வரைக்கும் தான் இருக்கு, முடிச்சிடலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நரியுள்ளி நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. தென்பாண்டி நாடு அல்லல் பிறவி. இந்த பிறவி எப்படிப்பட்டதுன்னா அல்லல் பிறவி. ஏன் அப்படின்னா பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இன்பம் துன்பம் மாறி 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 அல்லல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் ஞானி எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா பிறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. காரைக்கால் சாமி கேட்டார், அம்மா சாமி சொன்னாரு நம்ம பேரும் அம்மைகான்னாரு. உடனே அவங்க சொன்னாங்க அப்பா அப்படின்னு. எப்படி இருக்கும் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. கைலாய மலையில தலைகீழ நடந்து போய் சாமி சொல்றாரு, அம்பாள் கேட்காங்க இப்படி கைலாய மலையில தலைகீழ நடந்து வர்ற அந்த அம்மா யாருன்னு கேட்டதும் நம்மை பேரும் அம்மைகான் அப்படின்னு. உடனே அம்மையே அப்படின்னு சாமி கூப்பிட அப்பா அப்படின்னு எந்திரிச்சு இந்த நிகழ்ச்சி யோசிச்சு பாருங்க. அப்படி கேட்கணுமே உடனே சாமி கேட்டானா, அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டதும் இரவாத இன்ப அன்பு என்ன வேணும்? இரவாத அந்த அன்புக்கு இறப்பு. பிறவாமை வேண்டும். வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு. பிறவாமை வேண்டும். சாமி எப்பயுமே ஒரு வாரத்தில் விடவே மாட்டாரு, திரும்ப திரும்ப கேட்பாரு. எப்போ நீங்க ஸ்டாப் பண்றீங்களோ அது வரைக்கும் அடுத்தடுத்து எது வேணுமா வேணுமான்னு கேட்டுட்டே இருக்கு. அதே மாதிரி சிதம்பரத்துல அப்ப சாமிகள் போனாரு. எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டாரு. சிவபெருமான் யாரை பார்த்து? அப்போ சாமி பார்த்து எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்ய என்னை நீ இகழ வேண்டும். புத்தனே முதல்வாத்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற அக்கா உன் ஆடல் காண்பான் அடியனேன்னு வந்தவாரே அப்படின்னு. அப்படியா வேற ஏதாவது வேணுமா அப்படின்னாரு. ஒரு வாரத்தோட விட்டுருக்கலாம்ல, வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். சாமி இன்னொன்று கேட்கட்டுமா அப்படின்னாரு. சொல்லு திருநாவுக்கரசு அப்படின்னாரு. இல்லை எனக்கு கேட்க கூச்சமா இருக்கு. அம்மா சொல்லு திருநாவுக்கரசு அப்படின்னாரா. உடனே அவர் சொன்னாரு, இல்லை சாமி நீங்க ஆடுவீங்களா? ஆமா நான் ஆடுவேன். நீங்க ஆடும்போது அம்பாலும் சேர்ந்து ஆடணும் அப்படின்னு. அப்படியா ரொம்ப சந்தோஷம், ஆயிட்டா போச்சு. வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு மறுபடியும் கேட்கிறாரு சாமி. எப்பயுமே ஒரு வாரத்துக்கு விட மாட்டாரு. நீங்க எப்போ போதுங்கிறீங்களோ அது வரைக்கும் சாமி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. போதுமா வேற என்ன வேணும்னு கேட்டாரு. இன்னும் ஒண்ணு மட்டும் இருக்கு கேட்கட்டுமா சாமி அப்படின்னாரு. ரொம்ப கூச்சப்பட்டாரு. இல்லை சாமி ரொம்ப கூச்சமா இருக்கு கேட்கட்டுமா? இவ்வளவு தூரம் வந்துட்டேன், சிதம்பரத்துக்கே வந்தாச்சு, இன்னும் என்ன கூச்சம்? சும்மா சொல்லு. நீங்க 2 பேரும் நடனம் ஆடுவீங்களா? நீங்க நடனம் ஆடுவீங்க, உங்க பக்கத்துல அம்பாள் நடனம் ஆடுவாங்க. உங்க 2 பேரையும் நாங்க என்ன செய்யணும்? அடியார் கூட்டத்தோட உட்காந்து நான் பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இதை செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லி சாமி கூட்டமா உரிமலையா கூடனே ஆடுமாறு இந்த பாட்டை சொல்றாரு. கூட்டம்னா அடியார் கூட்டத்தோடு அமர்ந்து பார்க்க சாமி நடனம். சாமி எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாமி அம்பாளை நோக்கி தான் நடனம் ஆடுவாரே தவிர நம்மை நோக்கி ஆட மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே அம்பாளை பார்த்து தான். அதனாலதான் சிவகாமி அம்பாள் நடராஜன் பக்கத்துல இப்படி திருமணமா இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்மளால நுகர முடியாது. அது பிரகாசம். நாம இந்த பாபநாசம் கரண்டை கொண்டு போய் இந்த டியூப்லைட்டை சொருனீங்கன்னா டியூப்லைட் வெடிச்சிடும். நம்மளால அது சக்திக்கு முன்னாடி நிற்க முடியாது. அதனாலதான் அம்பாள் அருளை வாங்கி நமக்கு ஊட்டுகின்றார்கள். சாமி அருள் மிகு. அம்பாள் அதை வாங்கி தருகின்ற அருள் தரு. சிவகாமி யாரு? அருள் தரு சிவகாமி அம்பாள் உடனாகிய அருள் மிகு வைத்தியநாத சுவாமி. சாமிக்கு எப்படி இருக்கு? அருள் மிகுந்திருக்கு. அதை யார் வாங்கி கொடுக்குறா? அம்பாள் வாங்கி நமக்கு தருகின்ற காரணத்தினால் அருள் தரு. அருள் தரு சிவகாமி அம்பாள் உடனாகிய அருள் மிகு வைத்தியநாத சுவாமி. அப்ப எதுவும் சாமி என்ன செய்ய மாட்டாரு, ஒரு வரத்தோட. அப்படி இந்த பாட்டுல கேட்கிறாரு. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. அப்ப அல்லல் பிறவி நித்தலும் சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த அதாவது அம்பாளை கேட்கும்போது அம்மையே அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணு இரவாத இன்பன்னு கேட்டாங்க. வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டாரு. பிறவாமை வேண்டும்னு கேட்டாங்க. வேற ஏதாவது வேணுமான்னு சாமி கேட்டாரு. மீண்டும் பிறப்பு உண்டேன் உன்னை என்று மறவாம வேண்டும் விட்டாரா? அப்ப மறுபடியும் கேட்காரு வேற ஏதாவது வேணும்.
இன்னும் வேண்டுனான். அதுக்கப்புறம் சொல்றாங்க, இன்னும் வேண்டுனான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்கிறார். இப்ப நீங்க திருவாலங்காடு போனீங்கன்னா அம்மா பாடிக்கிட்டே இருக்க, சுவாமி ஆடிக்கிட்டே இருக்கு. இப்பயும் அது நடக்குது. நீங்க திருவாலங்காடுக்கு போகும்போது முன்னாடி எத்தனை சபை இருக்கும், அது முன்னாடி இருக்கும். ஆனா அந்த சபை பார்த்தீங்கன்னா நீளமா இருக்கும். நீங்க சுத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா நீளமா இருக்கும். ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள இப்பயும் சாமி நடனம் ஆடிட்டு இருப்பாரு, அம்பாள் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அம்பாள் பாட, கரைக்கிழமையார் பாட, சாமி நடனம் ஆடிக்கிட்டே இருப்பாரு. இப்பயும் நீங்க திருவாலங்காடுக்கு போனீங்கன்னா தெரியும். இப்ப போன நான் பார்த்தேன் பார்த்தீங்களா, அதேதான். அப்படி சாமி அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று, அப்படி இது என்ன பிறவி? அல்லல் பிறவி. ஒவ்வொரு நாளும் நமக்கு இன்ப துன்பம் மாறி 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 வந்துட்டே தான் இருக்கும். இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி என்ன செய்யணும் அப்படின்னா, பெருமானை வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும். இந்த அல்லல் பிறவியிலிருந்து தப்பிக்க ஒரே வழி போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் நிலைக்கு வரணும். அப்ப இது இன்ப துன்பம் மாறி மாறி வர்றதுனால இந்த பிறவி என்ன சொன்னாரு? அல்லல் பிறவி. அல்லல் பிறவி அப்படின்னா அப்ப அல்லல் இல்லாத ஒரு பிறவி இருக்குன்னு அர்த்தம். அப்படி சொன்னோம்ல, வினை பிறவி அப்படின்னா அப்ப வினை இல்லாத பிறவி ஒன்று இருக்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி அல்லல் பிறவி அப்படின்னா அல்லல் இல்லாத பிறவி எது அப்படின்னா நாம சிவலோகத்தில் வசிப்பது. அங்க சாலோகம், சாமீபம், சாரூபம், சாய்ச்சல் என்கின்ற 4 நிலைகள் உண்டு. சாலோகம் என்பது சிவபுரத்தில் வசிப்பது, சாமீபம் என்பது சிவபெருமானுக்கு அருகாமையில் இருப்பது, சாரூபம் என்பது சிவபெருமானுடைய உருவத்தை பெறுவது, சாய்ச்சல் என்பது 2 கலப்பது. சுவாமியோடு 2 கலப்பது. அதுதான் முக்திக்கு கடைசி எண்டு எதுனா சிவபெருமாடு 2 கலத்தல். மற்ற 3ல போனாலும் பிறவி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சாரூபம் பெற்ற அடியாராக சுந்தரம் சாமி கீழே வந்து, ஞானசம்பந்த பெருமான் கீழே வந்து, ஆனா சாயச்ச முக்தி பெற்றாச்சுன்னா யாருமே எங்க வர முடியாது, உலகத்துக்கு வரவே முடியாது. அப்படி அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று அந்த ஓலமிட்டு சொல்லுது. ஓ என்று அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய எப்படி சொன்னாரு? சொல்லிய பாட்டின் பொருள் உடன் சொல்வார். இப்ப சொல்லிய பாட்டு என்ன பாட்டு? ஏற்கனவே சொல்லிய பாட்டு, சாமி சொன்ன பாட்டு. இப்ப சாமி கடைசி எங்க போனாரு? சாமி சிதம்பரத்துல இருந்து அவர் வெளியில தனியா ஒரு இடத்துல இருந்தாரு. உடனே சாமி அங்கே வேதியராக போய் சென்று, நீ ஏதோ திருவாசகம் பாடியிருக்கீங்க, நீங்க சொன்னீங்கன்னா நான் எழுதிக்கிறேன்னு சிவபெருமான் சொல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் பெருமான் திருவாருன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி அவரை சொல்லுமாறு செய்து சிவபெருமானை கைப்பட எழுதியதுதான் திருவாசகம். மாணிக்கவாச பெருமானை பாட வைத்து சிவபெருமானை கைப்பட எழுதிய, நடராசன் கைவருந்து எழுதிய தெய்வ நூலாம் திருமுறைகள். அது சாமி எழுதுனது. அப்ப அந்த சொல்லிய பாட்டு சிவபெருமான் சொல்லி என்ன செஞ்சாரா? அவர் சொன்னார். சொல்லிய பாட்டின் அதனுடைய பொருள் யாரு? சாமி. அந்த சொல்லிய பாட்டுக்கு பொருள் சிலவர் என்ன சொல்றாங்க, திருவாசகத்துக்கு விளக்கம் படிச்சு நான் எதுக்குங்க படிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா, சொல்லிய பாட்டின் பொருள் சிவம். சிவத்தை உணர்ந்து திருவாசகத்தை பாடணும். சொல்லிய பாட்டினுடைய பொருள் யாரு? சிவபெருமான். சிவபெருமானை உணர்ந்து திருவாசகம் படித்தா கண்ணில் கண்ணீர் வரும். அவர் நினைச்சு பாடலைன்னா கண்ணீர் வராது. இப்ப நீங்க திருவாசகத்தை முற்றுதல் பண்ணும்போது பாடிக்கிட்டு இருக்கும்போது உங்க கண்ணில் வந்து கண்ணீர் வரும். ஏன் அப்படின்னா அதுல உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு கண்ணீர் வருவது போல் அமைந்திருக்கும். எதுக்கு உருகாதவங்க கூட திருவாசகம் பாடினால் கண்டிப்பாக உருகுவார். அதனாலதான் திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று நமக்கு வைத்தார். ஏன்னா சாமியை எழுதியிருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும்? ஒவ்வொரு பாட்டும் எப்படி பாட்டு மணிமணியா இருக்கும். அதனாலதான் அப்படி பாடினதுனாலதான் திருவாதவரடிகளுக்கு சாமியே மாணிக்க வாசகர் என்று அழைத்தார். அது வந்து தீட்சாநாமம், சிவபெருமான் கொடுத்த தீட்சாநாமம் மாணிக்க வாசகர். கடைசி சிதம்பரத்துல அந்த வாதுக்கு செல்லும் போது, வாதுக்கு போறாரு பாருங்க, வாதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஊர் எல்லையில இருக்கார். மாணிக்க வாசகரும் தியானம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது தில்லைவாழ் அந்தரங்கள்லாம் இருக்கும்போது இலங்கையிலிருந்து எல்லாரும் வந்தாங்க. புத்தர்கள் எல்லாம் வந்து வாதிட வந்தார்கள். புத்த மதத்தில் உள்ளவர்கள்லாம் வந்து வாதிடுவதற்காக வந்தார்கள். நடராஜ பெருமானுடைய சிலையை எடுத்துவிட்டு எங்களுடைய புத்தர் சிலையை வைப்போம், இல்லை என்றால் எங்களுடன் வாதுக்கு வாருங்கள் என்று தில்லைவாழ் அந்தரங்களை கேட்க, தில்லைவாழ் அந்தரங்கள் எல்லாம் சிவபெருமானிடம் போய் சென்று முறையிட, சிவபெருமான் அசரீதி வாக்காக ஊர் எல்லையில் என்னுடைய அன்பன் இருக்கின்றான், அவனை அழைத்து வந்து வாதில் வெல்லுங்கள் அப்படின்னு சிவபெருமான் சொல்ல, அத்தனை அந்தணர்களும் ஊர் எல்லைக்கு போனார்கள். அப்படி போகும்போது எல்லாம் அமைதியா பக்கத்துல போய் உட்கார்ந்துருந்தாங்க. யார் பக்கத்துல? மாணிக்கவாச பெருமான் அப்படியே தியானத்துல இருந்தாரு. என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, பேர் சொல்லல.
மாணிக்கவாசனுடைய பேர் சொல்லல, எப்படி எப்படியோ கூப்பிட்டு பார்த்தாங்க, அவர் கண்ணே முடிக்கல. உடனே மறுபடியும் எல்லாம் கிளை வளர்ந்தவர்கள்லாம் கோயிலுக்கு வந்தாங்க. வந்து பெருமானே அவர் கண் திறக்க மாட்டேங்காரே, நாங்கள் என்ன செய்யறது, எப்படி அந்த புத்த மதத்துக்காரங்களோடு நாங்கள் வாதி வெல்வதுன்னு சொல்லும் போது அப்ப சொன்னாரு, மறுபடியும் அசைதி வாக்கு ஒழித்து மாணிக்க வாசகன் என்று அழையுங்கள் அப்படின்னாரு சாமி. எல்லாரும் மறுபடியும் போனாங்க. மாணிக்க வாசக பெருமான் பக்கத்துல போய் மாணிக்க வாசகா என்று அழைத்தார்கள். அப்படி இந்த பேரு நம்ம சாமி வச்ச பேரே அப்படின்னு சொல்லி அப்படி கண்ண பிடிச்சார். அதான் தீட்சானம். அது குருவுக்கும் சிஷியருக்குமே உரிய. அப்படி கண் திறந்து பார்த்தாரு. உடனே அவர் சாமி இதுக்காக தான் சிதம்பரம் நமக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி உடனே அவரோடு சென்று அந்த புத்த மதத்தில் உள்ளவர்களை எல்லாம் வாதில் வென்றார். அந்த ஊமை பெண்ணையும் பேச வைத்து அந்த திருச்சாலையையும் பதியத்தையும் பாடினார். அது எப்படிலாம் கேள்விப்பட்டிருக்காங்க இல்லையா? இதுல வந்து கம்மியா தான் சொல்லியிருக்காரு மாணிக்கவாசகர். திருவாதவூடியில் புராணம்னு ஒரு புராணம் இருக்கு, அதுல நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னும் நிறைய கலையெல்லாம் கேட்டாங்க. ஒரு சிவபெருமான் ஏன் தியானம் பண்றாரு, குளித்தொலைஞ்சு சாமி தியானம் பண்றாருல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா அத்தனை பேரும் தீட்சை எடுக்கணும் அப்படின்றாரு மாணிக்கவாசகர். முதல்ல என்ன செஞ்சாரு, அத்தனை பேரும் அவங்க நடராஜ பெருமான சிலையை எடுக்கணும்னு சொன்னாங்க பாருங்க. அப்பயே இப்படி மேல பார்த்தாரு. சரஸ்வதி தேவியை ஏற்கனவே தச்சனுடைய கல்வியில உங்களுடைய மூக்கு அறுபட்டது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னாரு. அடுத்த நிமிஷமே அத்தனை பேரும் ஊமி ஆயிட்டாங்க. சரஸ்வதி தேவி அவங்க நாவல இருந்து இருந்தார். உடனே அத்தனை பேர் ஊமையாக்கும்போது உடனே அந்த இலங்கை மன்னன் வந்து அவருடைய பெண்ணை கூப்பிட்டு இந்த பேச முடியாத பெண்ணை பேச வைக்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஊமை பெண்ணை வச்சே பதிகத்தை பாடினார். அதுக்கப்புறம் அவங்க இந்த கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்க தீட்சை எடுக்கன்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் பேச வைத்து அத்தனை பேரும் தீட்சை எடுத்தாங்க. அத்தனை பேரும் தீட்சை எடுக்க வச்சாரு மாணிக்கவாசகர். எவ்வளவு சிறப்பு இருக்குங்க. வாதவூடிகள் புராணம் நிறைய சொல்லணும் இதை பற்றி. அப்படி அத்தனை பேரையும் மாற்றினார். அதுக்காக சாமியை பொது நடம்புவில் பொதுவினில் வருக அப்படின்னு சொல்லி அந்த திருப்பெருந்துறையில மாணிக்கவாசக பெருமானை சிதம்பரத்துக்கு வரவழைத்து புத்தரை வாதில் வென்று அவர்களையும் தீட்சை எடுக்க வைத்து பல அற்புதங்கள் செய்தார் மாணிக்கவாசகர். கடைசி சொல்லிய பாட்டினுடைய பொருள் சிவபெருமான் என்று அத்தனை பேருக்கும் சொல்லி திருவடியில் கலந்தார். அதான் நம்ம தெரிஞ்சது. அப்படி இந்த பாட்டை சொல்லும்போது சொல்லிய பாட்டின் பொருள் யாரு, சிவபெருமான். அவரை உணர்ந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். அப்படி சொல்றவங்க எப்படிப்பட்ட செல்வர், திரு அருட்செல்வர்கள். அவங்கதான் இந்த மாதிரி பாடலாம் பாட முடியும், மற்ற யாரும் பாட முடியாது. அந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார். இங்க சொல்றவங்க எங்க போயிருப்பாங்க, சிவபுரம். அது சிவபுரம் எப்படிப்பட்டது அப்படின்னா மங்களம் நிறைந்தது, இன்பம் நிறைந்த உலகு சிவபுரம். அங்க சாமாயம் யாரும் என்ன செய்ய முடியாது, போயிட முடியாது. சிவப்பணி செய்தாலுடைய சிவபுரத்துக்கு நாம போக முடியாது. சிவபெருமானை போற்றி வழிபாடு செய்யாமல் அந்த உலகத்துக்கு நாம செல்ல முடியாது. அப்ப இந்த பாடலை யார் பாடுகின்றார்களோ எங்க போவாங்க, செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ். இந்த பாட்டை அடின்னு எங்க இருந்து சொல்றேன் அப்படின்னா அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு, சிவபெருமானுடைய திருவடி கீழே இருந்து சொல்றேன். சாமியுடைய திருவடி கீழே தான் சொன்னாரு. சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ். அவர் சாமி திருவடி கீழே பணிந்திருக்கும் போது அந்த சிவபுரத்துல எல்லாரும் சுத்தி இருப்பாங்களே, எல்லா அருளாளர்களும் அடியார்களும் சுத்தி இருப்பாங்களா, அவங்களெல்லாம் பல்லோரும் பணிந்து ஏத்த நான் என்ன செய்யறேன், திருவடி கீழே இருந்து பதிகத்தை சொல்கின்றேன் அப்படின்னு இந்த பாடல சொல்றாரு. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ். சிவபெருமான் திருவடி கீழ் இருந்து சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னு இந்த பாடல சொல்றாரு. எப்படியாவது நீங்க முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். பல்லோரும் ஏத்த பணிந்து, எல்லாரும் போற்றும்படி, எல்லாரும் அருளாளர்கள்லாம் எல்லாம் சுற்றி வைக்காங்க. சாமி திருவடி கீழே இருந்து இந்த பதியத்தை பாடுறாராம் சிவபுராணத்தை. உண்மையிலே இப்போ இந்த சிவபுராணத்தை சாமி முதல்ல சந்திக்கிறா பாருங்க, அப்பயே பாடிய பாட்டு இந்த பாட்டு. கடைசி சாமி சொல்லும் போது இந்த பாட்டை தான் முதல்ல வைக்கிறாரு. சாமி இந்த கேட்கிறாருல, கையில ஏடு வச்சிருந்தாரு. மாணிக்கவாசகர் குருவை நாடி வரும்போது அந்த சாமி அங்க அமர்ந்திருக்கும் போது நாம் தேடி வந்த குரு இவராகத்தான் இருக்குமோ என்ற சந்தேகத்தோடே போய் பக்கத்துல போய் நின்று பெருமானே இது என்னன்னு கேட்டாரு. இது சிவஞான போதம் அப்படின்னு சாமி சொன்னாரு கையில் உள்ள ஏடை பார்த்து. உடனே இது சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்பதை எனக்கு உணர்த்தி விட்டீர்கள் என்றால் நீங்களே என்னுடைய குருநாதராக இருப்பீர்கள் என்று சொன்னாரு. அப்ப சிவம் என்பது ஒப்புயர்வற்றது, உயர்வானது, நிலையானது அப்படின்னாரு சுவாமி. அப்ப ஞானம் என்பது அதை பற்றி அறிவது அப்படின்னாரு. போதம் என்பது அதை பற்றி தெளிவது அப்படின்னாரு.
அடுத்த நிமிஷமே மாணிக்கவாசகர் பெருமான் சிவபெருமானிய திருவடி கீழே இருந்து அவரை தீட்சி திருவடி 2 தீட்சி அப்பயே திருவடி தீட்சி கொடுத்துட்டார் சாமி. இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தனமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தே அணையார் புணர்ந்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி பொய்யாம என்று அந்த திருவடி கீழே இருந்து சிவபுராணத்தை பாடினார். சிவபெருமான் இருக்கிற இடம்னா என்ன அர்த்தம்? சிவபுரம், சிவலோகம். சாமி இருந்தாலே அந்த இடம் எப்படிப்பட்ட உலகம்? சிவலோகம். அப்படி பாடிய பாட்டு. அதே மாதிரி இந்த பாடலை யாரு பாடினாலும் எங்க இருப்பாங்க? சிவபுரத்துல கண்டிப்பாக அங்கே செல்வார்கள். அங்க சிவகணங்களில் ஒருவராக இருப்பார்கள். அங்கே அடியார்கள் எல்லாம் போற்றும்படி இருப்பார்கள். புகழ்மின் தொழுமின் பூப்பனைமின் புயங்கண்டாலையை குந்தி வைத்து இகழ்மின் எல்லா அல்லறையும் இனியோர் இடையூர் அடையாமல் திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் அடியாருக்கு முன் நாம் நெஞ்ச முருகி நிற்போமே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். அடியாருக்கு முன்னாடி நாமெல்லாம் நெஞ்ச முருகி நிற்கணுமா? இப்ப அடியார்கள் பார்த்தாலே அவர் அங்கிட்டு வந்தாலும் இவங்க இங்கிட்டு ஓடுறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. யாரா இருந்தாலும் திருநீர் நெத்தியில பூச்சிருந்தாங்கன்னா, திருநீர் ருத்ராஜன் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நாம என்ன செய்யணும்? நம்மளுடைய வணக்கத்தை செலுத்தியே ஆக வேண்டும். அவங்களுக்கு சிலவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குறாங்க, காலையில இவனுக்கெல்லாம் சல்யூட் அடிக்க வேண்டியது நேரம்டா அப்படி வாங்க இருக்கீங்களா? இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்க இப்ப நமக்கு பிடிக்காத ஒரு ஆளுக்கு அவன் தெரியாம வணக்கம் சொல்லிட்டோம்னா இவனுக்கு போய் வணக்கம் செலுத்தினேன் பாரு அப்படின்னு நம்மள நினைப்போம்ல. அப்படி உள்ளவங்களுக்கு நீங்க கவலையே பட வேண்டாம். ஏன் அப்படின்னா எல்லா உயிருக்குள்ளேயும் யார் இருக்கான்? நீங்க வணங்குறது ஆளுக்கு வணக்கம் இல்லை, அவங்க உயிருக்கு உயிரா இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வணக்கம் செலுத்துகிறீர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். டிரைவர் இருப்பாரு, பின்னாடி சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு, 2 பேரும் இறங்குவாங்க. எதுக்கு அதிகாரிகள்லாம் வருவாங்க? அதிகாரிகள்லாம் யாருக்கு வணக்கம் செலுத்துவாங்க? முன்னாடி இருக்க டிரைவருக்கா? பின்னாடி இருக்கிற சீஃப் மினிஸ்டர். அது போல நமக்கு வணக்கம்னு நினைக்கூடாது. நமக்கு உயிருக்கு உயிரா இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வணக்கம் சொல்றாங்கன்னு நினைச்சு நீங்க என்ன செய்யணும்? பதிலுக்கு அந்த உயிருக்கு உயிரா இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வணக்கத்தை செலுத்த வேண்டும். சரிதானா? பல்லோரும் ஏத்த பணிந்து, இந்த பதிகத்தை எல்லாரும் பல்லோரும் ஏற்றும்படி பணிந்து என்ன செய்யணும்? சிவபுராணத்தை பண்ணணும். நம்ம வாழ்க்கையில சிவபுராணங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். சிவபுராணம் இது மட்டும் சிவபுராணம் கிடையாது. இது அனாதி முறைமையான பலகைன்னு இதுக்கு பேர் வச்சுக்காங்க. தொன்று தொட்டு சாமியுடைய ஒவ்வொரு இதுலையுமே சிவபுராணங்கள் இருக்கு. இப்ப நமக்கு முன்னாடி அருளாளர்கள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அப்பயும் சிவபுராணங்கள் இருக்கு. சாமி எப்ப உயிரை தோற்றுச்சாரோ அப்பயே புராணங்கள்லாம் இருக்கு. சாமி 2 நூல் அருளினார், ஒன்று வேதம், மற்றொன்று சிவ ஆகமங்கள். அப்பயே புராணங்களும் இருக்கு. எப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அருளினால் வந்தவை. அது மாதிரி சமயங்களையும் எடுத்துக்கிட்டாலும் சமயத்தை தோற்றுவித்தது சிவபெருமான் தான். தத்தம் சமயங்களாக விளங்கக்கூடிய 60 சமயமும் புறச்சமயம், புறப்புற சமயம், அகச்சமயம், அகப்புற சமயம், புறசமயம், அகச்சமயம்லாம் 60 சமயத்தையும் சிவபெருமான் தான் தோற்றி வைத்திருக்கின்றார். எதற்காக என்றால் அந்தந்த சமயங்களில் நின்று அது உண்மை சமயம் இல்லை என்று அறிந்து கடைசிதான் எங்க வர முடியும்? சிவபெருமான் கிட்ட வர முடியும் என்பதற்காக. எடுத்ததுமே சிவபெருமான் யாரும் வந்துட முடியாது. இப்ப நாம வந்திருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே பண்டை பிறவில செய்த தவத்தின் காரணமாக நாம் இப்ப சிவபெருமான வழிபாடு செய்யணும். அது பெருமானுடைய கருணை. கொஞ்சம் உங்களுக்கு அப்ப நம்மளை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த வழிபாடை நாம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசி வரைக்கும் இந்த வழிபாடை விடக்கூடாது. எப்படி சுந்தரம் சுவாமிகள் அங்க ஆண்டு அருள் செய்யறேன் என்று கேட்டாரோ, இப்ப அடியாராக சிவபெருமான் நம்ம ஏற்றுக்கொண்டார். இந்த வழிபாட்டில் நாம கடைசி வரைக்கும் நிலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த சிவபுராணத்தை கேட்டதனால் உங்களுடைய கல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் முறையில் நிறைவு செய்யுங்க. குறிச்சிட்டோம். கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாயிரு தாய் வளவோடிய தாய் உடனே அவமா அழியாது ஒரு தாழ் முருகா பரமா குமாரா உயிரா என போத அருள்தாராய் முருகாயன ஓதர மோது அடியார் முடிவே இணைத்தாள் அருள்வோனே முனிவோர் அமரோர் முறையோ என
முதுசூரவே விடும் வேளா திருமால் வீரம் அறியாதவசி சிறுவா திருமால் மருகோனே செழுமாமதில் சேர் அழகார் மொழில் சூழ் திருவீடியில் வாழ் பெருமாளே முருகாயன ஓதர முது அடியார் முடிவேல் இணைத்தாள் அருள்வோனே. கைலாய பரம்பரையின் சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில்வான் வேகந்தான் தந்தைக்கு ஒரு விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் மொழியில் திருவாவூர் திருவாழ்க்கு நமச்சிவாய தேவன் செயலாதி மறுபடியும் திருமரபன் நீடூழி தலைகமாகும் பவபுரம் கடலை கடந்திருந்ததற்கு பரமன் வகுத்த அருளையை போக்குடன் உயிரை கடைபிடித்து உயவும் துரசை ஆதனத்தில் தவ பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னுடன் செங்கோல் உச்சியும் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுவே வாமியில் வளாதுவைக மணிவனம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத தீர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கையம் வீடுக மாமலை வண்டுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தெய்வகன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றமும் நம பார்வதி வதையே அனகரமரா என்னாடுமனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றமும் தில்லையம்பலம் நம்மம்பலம் அருணாசிரம் வேதாம்பலம் ஆறுனா தியாகேசா